உங்க எல்லாத்தையும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வர வைக்கிறேன். நம்ம எல்லாம் என் கூட சேர்ந்து ஆராதனைக்கு கலந்து செல்வோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் பிதாவே, நன்றி ராஜா, நன்றி தகப்பனாண்டவரே. இந்த கால வேளையில் நீங்க எங்களோடு பேச போற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவர். தகப்பனே, இந்த இடத்துல உலாவிக் கொண்டு இருக்கிறேன் ஆவியானவர், அதற்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனாண்டவர். இந்த ஆராதனை ஆண்டவர் நமக்கு உகந்த வாசனையாக இருக்க ஆண்டவர் நான் ஜெபிக்கிறேன். இந்த வேளையில கூட தகப்பன் இதை யாரெல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை ஆசீர்வதிக்க போறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். அவருடைய இதயத்தில் நீ போய் பேச போறதுக்காக நன்றி ஆவியானவர். ஹல்லேலூயா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்கிற தேவன் நீர் ஒருவர் மாத்திரம் தகப்பன். உம்மை ஆராதிக்க இந்த இடத்தில் கூட வந்து இருக்கிறவங்க எல்லாத்தையும் ஆண்டவர் நீர் ஆசீர்வதித்து தொட்டு சுகமாக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் இயேசு. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி தகப்பனாண்டவரே. என்னை நடத்திடும் தேடும் நீங்களோடு இருக்க பயம் இல்லை. கைகளை தட்டி உற்சாகமாக இந்த பாடலை பாடும்.
போற்றி உயர்த்தி பாடுகிறோம் தகப்பனாண்டவர். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். நீ செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி தகப்பனாண்டவர். நன்றி ராஜா, நன்றி இயேசு. March
Good morning church, good morning GCC, praise the Lord. இந்த கால நேரத்தில் கூட உங்களை எல்லா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் வர வைக்கிறேன் இந்த ஹோம் சர்ச்சுக்கு, ஜிசிசியோட ஹோம் சர்ச்சுக்கு. நீங்கள் யாவரும் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் கெஸ்ட்டாக இருந்தால் எங்களோட போர்ட்டலில் நீங்கள் ஹோம் போர்ட்டலில் நீங்கள் பார்த்து கொண்டு இருந்தால், யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் நீங்கள் பார்த்து கொண்டு இருந்தால் உங்களை யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் எங்கள் ஹோம் சர்ச்சுக்கு நான் வர வைக்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் யாவரும் இந்த கால வேளையில் சுகமாக இருப்பீங்கன்னு சொல்லி. ஹல்லேலூயா. தேவன் எப்பவுமே நம்மளுக்கு நன்மையாக தான் இருக்கிறாரு. தேவன் எப்பவுமே நம்மளுக்கு உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்கே தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட இன்னொரு செர்மனோட உங்களை நான் சந்திக்க வந்திருக்கிறேன். கண்டிப்பாக இந்த நாளில் பேசப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் தேவன் தாமே உங்களுடைய ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தையை தேவன் ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தைகள் மூலியமாக தேவன் உங்களோட இடைப்படுவாராக. நம்ம வார்த்தைக்கு போகிறதுக்கு முன்பதாக நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க ஒரு விசை நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் எல்லாம் சுகமாக உங்களோட இல்லத்தில் இருப்பீங்கன்னு சொல்லி. கண்டிப்பாக வெகு சீக்கிரத்தில் நம்ம எல்லாம் சபையில் ஒன்று கூடுறதுக்கு தேவன் வாசல்களும் வழிகளும் தருவாராக. ஹல்லேலூயா. நம்ம இப்போ கொஞ்ச நேரம் கண்களை மூடி நம்மளுடைய வார்த்தைக்காக, இன்று உள்ள தியானத்துக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். யாவரும் தலை வணங்கி நம்ம இந்த வார்த்தைக்காக ஒரு சிறு நேரத்தில் நம்ம ஜெபத்தை ஏறெடுப்போமாக. நன்றி செலுத்துக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் கூட அப்பா
நாங்கள் தியானத்துக்கு எடுத்திருக்கிற இந்த வார்த்தைகளை உங்கள் கரத்தில் கொடுக்குறோம் ஆண்டவரே. இந்த பிரசங்கம் மூலியமாக ஆண்டவரே தேவன் இடைப்பட முடியாது ஜெபிக்கிறேன். ஆவியானவர் வல்லமையாக இறங்க முடியாது ஜெபிக்கிறேன். பேசப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே ஜீவனுள்ள வார்த்தை ஆண்டவரே. அது எங்கள் வாழ்க்கையில் ஜீவனை ஆண்டவரை புதுப்பிக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா. உங்களோட வார்த்தை வல்லமை உள்ளது ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே வல்லமை இறங்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா உங்கள் வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிய உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஐயா எங்கள் இருதயங்களை உங்கள் பக்கமாக திருப்புகிறோம் ஆண்டவரே. எங்கள் சிந்தையை உங்கள் பக்கமாக திருப்புகிறோம் ஆண்டவரே. தேவ ஆவியானவர் ஆளுகை செய்ய முடியாது நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இந்த பிரசங்கத்துக்கு தடையா இருக்கிற எல்லா தடைகளும் தேவன் எடுத்து போட முடியாது ஜெபிக்கிறேன். தேவ ஆவியானவரே உம்மோட சமூகம் ஆண்டவரே ஐயா முன்பதாக செல்ல முடியாது நான் ஜெபிக்கிறேன். எல்லா துதி கன மகிமைக்கு செலுத்தி இயேசு என்ற மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். பிரைஸ் தி லார்ட் சர்ச். இந்த நாளிலும் கூட நம்ம என்னத்தை தியானிக்க போகிறோம், நான் என்னத்தை மத்தியில் பேச போகிறேன்னு சொன்னால் உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கா? இந்த மாதம் தொடக்கத்தில் தேவன் நம்மளுக்கு வாக்குத்தத்த வார்த்தையை கொடுத்தாரு. யாருக்கெல்லாம் அந்த வாக்குத்தத்த வார்த்தை ஞாபகம் இருக்கிறது? அந்த வாக்குத்தத்த வார்த்தை என்னன்னா ஏசாயா 43:18-19. ஏசாயா 43:18-19. இதுதான் தேவன் இந்த மாதம் ஜூன் மாதம் நம்ம சபைக்கு கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தையாக இருக்கு. ஓகேவா? ஸோ அதனால இந்த வார்த்தையை கொண்டு தான் இன்று நான் உங்களோட ஒரு சில காரியங்கள் உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஒரு சில காரியம் உங்களோட நான் பேச போகிறேன். அது என்ன வார்த்தை அப்படின்னு சொல்லி நம்ம படிக்க போகிறோம். தமிழில் இது நம்மளுக்காக 18வது வசனம். ஏசாயா 43:18. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூரணமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இந்த வசனத்துக்கு போகிறதுக்கு முன்பதாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஜேர்னியில் நீங்கள் எப்பயாச்சும் யோசிச்சிருக்கிறீங்களா? ஐயோ இது ரொம்ப லேட்டாக ஆயிடுச்சு, இதுக்கு மேலே நான் இந்த காரியங்களை செய்ய முடியாது, இது ரொம்ப என்னோட வயசுக்கு மீறின போயிடுச்சு, என்னால் இந்த காரியங்களை செய்ய முடியாது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? நான் நினைக்கிறேன் நீங்கள் இந்தமாரி யோசிச்சிருந்தா, நானாக இருக்கணும் நீங்களாக இருக்கட்டும், இந்தமாரி நீங்கள் யோசிச்சிருந்தா இட் இஸ் ஆல்ரெடி டூ லேட், இது ரொம்ப டூ லேட் ஆயிடுச்சு, ரொம்ப தாமதமாக ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா, அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா, நான் நினைக்கிறேன் அதுதான் த பிக்கஸ்ட் லை தட் வி said to ourselves. அதுதான் ஒரு மிகப்பெரிய பொய்யாக இருக்கும் நம்ம வாழ்க்கையை குறித்து சொன்னது. ஏன்னா சம் பாயிண்ட் ஆஃப் லைஃப், ஒரு காலகட்டத்தில் நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்னு நம்ம முயற்சி பண்ணியிருப்போம். நம்ம வாழ்க்கை இருந்தாலும் சரி, நம்ம குடும்பத்திலையா இருந்தாலும் சரி, நம்ம படிப்பில் இருந்தாலும் சரி, நம்ம செஞ்சுருப்போம். ஆனால் அது எப்படியோ ஒரு சூழ்நிலை நம்மளுக்கு அமைஞ்சி அது நம்ம செய்ய முடியாமல் போகிற சந்தர்ப்பம் சூழ்நிலைகள் வந்திருக்கோம். இருந்த போதிலும் ஓகே நம்ம நினைப்போம் அது நம்ம கை விட்டு போயிடுச்சு, நம்மளால் இன்னும் அந்த காரியங்களை செய்ய முடியாது, அச்சீவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நம்மளே என்ன செஞ்சிடுவோம், ஒரு 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 சொல்லிடுவோம், ஒரு வார்த்தையை சொல்லிடுவோம், அது இட்ஸ் ஆல்ரெடி டூ லேட், இதுக்கு மேலே நம்ம செய்ய முடியாது, மற்றவங்க செய்யட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம கிவ் அப் பண்ணிடுவோம். ஓகே, ஆனால் இந்த கால வேலையில் கூட உங்களுக்கு ஒரு நற்செய்தி நான் கொண்டு வரேன். that is not too late anything for you. எதுவுமே உங்களுக்கு தாமதமாகவே இல்லை. ஏன்னா தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிறப்ப, தேவன் உங்களோட கூட இருக்கிறப்ப எதுவுமே நம்மளுக்கு லேட்டாக இல்லை, எதுவுமே நம்மளால் செய்ய முடியாது அப்படின்னு இல்லை. ஏன்னா தேவன் பெரியவர், அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. இந்த கால வேளையில் கூட அவர் உங்கள் மத்தியில் இருந்து, அவர் உங்களோடு இருந்து, உங்கள் வாழ்க்கையில் இருந்து தேவன் என்ன தெரியுமா சொல்கிறார்? இதோ நான் புதிய காரியங்கள் உன் வாழ்க்கையில் செய்ய போகிறேன் என்று சொல்கிறார். கேன் ஐ ஹியர் ஆமென் சர்ச்? கேன் ஐ ஹியர் ஆமென்? தேவன் உங்கள் வாழ்க்கையில் புதிய காரியங்களை செய்ய உங்களோட பக்கத்தில் நிற்கிறாரு. அவர் he is ever ready to do a new thing in your life.
யாருக்கு புதிய காரியங்கள் வேணும்? என் வாழ்க்கை புதிதாக மாறணும், என்னோட தொழிலில் புதிதான காரியங்கள் வேணும். யாருக்கு வேணும்? கண்டிப்பாக மனுஷனாக இருக்கிற எல்லாத்துக்கும், நீங்களாக இருக்கட்டும் நானாக இருக்கட்டும், புதிய காரியங்களை நம்ம எதிர்பார்ப்போம். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள், கண்டிப்பாக நம்ம புது ஆடைகளை ரொம்ப எதிர்பார்ப்போம். புதுவான டிஷ், சிலவங்க புது சாப்பாடை ரொம்ப அவங்க என்ன செய்வாங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணோம், அதை போய் நம்ம அதை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி புதுமையை விரும்புவாங்க. யாருமே பழசிலே இருக்கணும், பழமையிலே இருக்கணும் அப்படின்னு விரும்புறது ரொம்ப குறைவான சாத்தியங்கள். நான் இந்த கால வேளையிலும் கூட ஜிசிசியாக இருக்கிற உங்களையே கண்டிப்பாக நான் விசுவாசிக்கிற நீங்கள் எல்லாமே புதுமையைத்தான் விரும்ப போகிறீங்க. நீங்கள் எல்லாமே புதுமையைத்தான் விரும்பணும். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் புதுசான ஒரு காரியம்தான் வரணும். ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். நம்ம பாய்க்கிற மொபைல், ஓகே, உங்கள் மொபைல் எடுத்து பாருங்களேன். கண்டிப்பாக உங்கள் மொபைலோட இப்போது இந்த நிமிஷம் ஒரு புதிய வெர்ஷன் வந்திருக்கும், ஒரு புதிய அப்ளிகேஷன். அதை அப்டேட் பண்ணுறதுக்கு புதுசாக மார்க்கெட்டில் இப்போ ஒரு மொபைலே புதிதாக அவங்க கொண்டு வராங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக தேவன் நம்ம வாழ்க்கையும் ஒரு புதுமைக்குள்ளாக போகணும் சொல்லி அவர் விருப்பப்படுகிறார். இந்த கால வேளையில் நீங்கள் விருப்பப்படுகிறீங்களா? தேவன் என் வாழ்க்கையில் புதுமையை செய்ய வேண்டும், தேவன் என் வாழ்க்கையில் மாற்ற வேண்டும், எல்லா பழையதான காரியங்களை எடுத்து போட்டு தேவன் என் வாழ்க்கையை புதிதாக மாற்ற வேண்டும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? நான் எதிர்பார்க்குறேன். நம்ம சபையை தேவன் புதிதாக மாற்ற வேண்டும், நம்ம ஊழிய பணியை தேவன் புதிதாக மாற்ற வேண்டும், உங்கள் வாழ்க்கையை தேவன் புதிதாக மாற்ற வேண்டும், உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் தேவன் புதிய காரியங்கள் செய்ய வேண்டும், உங்கள் வேலையில் தேவன் புதிய காரியங்கள் செய்ய வேண்டும். நீங்கள் இப்போ என்னெல்லாம் செய்து கொண்டு இருக்கிறீர்களோ அதெல்லாம் தேவன் புதிதாக மாற்ற வேண்டும். ஹல்லேலூயா. தேவன் புதிதாக மாற்ற அவர் இந்த கால வெளியில அவர் ரெடியாக இருக்கிறாரு. இந்த கால வெளியில நான் உங்களை பார்த்து கேட்குறேன், சர்ச், நீங்க ரெடியாக இருக்கீங்களா அந்த புதுமையை பெற்றுக்கொள்றதுக்கு? ஏன்னா நம்ம மூவிங் ஃபார்வர்டில் இருந்தோம், ஓகே, நம்ம முன்னோக்கி போகிற ஜனமாக இருந்தோம், அடுத்தது நம்ம கடந்து போகிற ஜனமாக இருந்தோம், இப்போ நம்ம கடந்து வந்துவிட்டோம். கடந்து வந்துன்னு தேவன் சொல்கிறார், நான் எல்லாத்தையும் புதிதாக மாற்றுவேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. அதை நீங்கள் பெற்றுக்கொள்கிற ஜனமாக இந்த கால வேளையில் நீங்கள் இருக்கிறீர்களா? அதான் ஏசாயா 43:19 வசனம் இப்படியாக சொல்லுது, இதோ நான் புதிய காரியங்களை செய்கிறேன் என்று. ஹல்லேலூயா. தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இருந்த போதிலும் அவர் புதிய காரியங்களை செய்கிறதுக்கு உங்களோட மத்தியில இருக்கிறாரு. ஏன்னா இப்போ ஒரு நியூ பிகினிங் நம்ம வாழ்க்கையில வரப்போகுது. அதனால எல்லா ஃபெயிலியர், ஓகே, உங்களோட எல்லா ஃபெயிலியரை தான் நீங்கள் பார்த்து கொண்டு இருந்திருப்பீங்க ஒரு சிலவர்கள். ஆனால் தேவன் அந்த ஃபெயிலியருக்கு மத்தியில் நீங்கள் எப்படி அதை மேற்கொள்ள முடியும் அப்படின்ற அந்த பொட்டென்ஷியலை பார்க்குறாரு. நீங்கள் சொல்லலாம், பாஸ்டர், நான் கையிட்டு செய்கிற காரியங்கள் சில நேரம் சரியாக இருக்குது, சில நேரம் சரியாக இல்லைன்னு சொல்லி. ஆனால் தேவன் சொல்கிறாரு, இனிமேல் நீ அதை காண மாட்டாய், நான் எல்லாத்தையும் புதிதாக செய்கிறேன் என்று தேவன் சொல்கிறார். ஹல்லேலூயா. இந்த கால வேளையிலும் கூட தேவன் உங்களுக்கு ஒரு புதிய காரியங்களை வைத்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையை புதிதாக மாற்ற போகிறார். எப்படி சாத்தியம்? நம்மளால யோசிக்க முடியாது, ஆனால் தேவனால எல்லாம் கூடும், தேவனால எல்லாமே சாத்தியமாக இருக்கு. ஹல்லேலூயா. நம்ம வேதத்தில் பார்க்கலாம், தேவன் எவ்வளோ காரியங்கள் புதிதாக செய்து தன் ஜனத்தை விடுதலைக்குள்ளாக கொண்டு வந்தார், தன் ஜனத்தை நடத்தி கொண்டு வந்தார். அதே தேவனை தான் இந்த கால வேளையில் நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். தேவன் இந்த காலையில் சொல்கிறாரு, நான் உன் வாழ்க்கையை புதிதாக ஜொலிக்க செய்வேன், நான் உன் வாழ்க்கையை புதிதாக மாற்ற இறங்கி வந்திருக்கிறேன். அந்த புதிதாக மாற்றுகிற அந்த ப்ராசஸ்க்குள்ளாக நீங்களும் நானும் கடந்து சொல்வோமாக. ஹல்லேலூயா. ஒருவேளை உங்களோட பிளான் ஏ, ஓகே, அது சாத்தியம் இல்லாமல் போயிருக்கலாம், ஓகே, அது ஒரு ஃபெயிலியருக்குள்ளாக போயிருக்கலாம். ஆனால்
கவலைப்படாதீங்க. தேவன் உங்களுக்காக பிளான் பி எப்பயோ ரெடி பண்ணிட்டாரு. அவருக்கு தெரியும் என்ன செய்ய வேண்டும் உங்கள் வாழ்க்கையில சொல்லி. ஒவ்வொருத்தருக்கும் ஓகே, சபையில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும், பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேவைகள் இருக்குது. தேவையில்லாத மனுஷனே இல்லை. ஆனால் இந்த கால வேளையில கூட உங்கள் தேவைக்கு அப்பாலப்பட்ட தேவனை நீங்கள் ஆராதிச்சு கொண்டு இருக்கிறீங்க. உங்கள் தேவைக்கு அப்பாலப்பட்ட அதிசயம் சூப்பர் நேச்சுரல் காரியங்கள் செய்கிற தேவனை நீங்கள் ஆராதித்து கொண்டிருக்கிற அந்த தேவன் இந்த கால வேளையில் உங்களை பார்த்து உங்கள் பேரை குறித்து சொல்கிறாரு, நான் உன் வாழ்க்கையை புதிதாக மாற்றுகிறேன் என்று சொல்லி. யாரெல்லாம் இந்த புதிதான காரியங்களுக்குள்ளாக எனக்கு வேணும் ஆண்டவரே என்று சொல்கிறீங்களோ ஒரு ஆமென் சொல்கிறீங்களா? ஏன்னா ஐசாயா 18 நம்ம படித்தோம். ஐசாயா 43:19 இப்போ நம்ம பார்க்க போகிறோம். தேவன் என்ன வார்த்தையை சொல்கிறாரு சொல்லி. இது உங்களுக்காகவே. ஐசாயா 43:19. இதோ நான் புதிய காரியங்களை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறிவீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஓகே, தேவன் புதிய காரியங்களை செய்கிறதுக்கு தேவன் இறங்கி வந்திருக்கிறார் இந்த கால வேளையிலும் கூட உங்களுக்காகவும் எனக்காகவும். ஹல்லேலூயா. தேவன் நம்ம வாழ்க்கையை ஒரு வளர்ச்சிக்குள்ளாக, ஒரு செழிப்புக்குள்ளாக போகணும்னு சொல்லித்தான் புதிய காரியங்களை நம்ம வாழ்க்கையில செய்யணும்னு சொன்னார். ஆனாலும் இதுதான் தேவன் இந்த கால வேளையில உங்ககிட்டயோ எங்ககிட்டயோ தேவன் பேச போறாரு. ஓகே, தேவன் சொன்ன ஒரு காரியம் என்னன்னா, நான் உன் வாழ்க்கையை புதிதாக மாற்ற நான் இறங்கி வந்துட்டேன். உன் வாழ்க்கையை நான் செழிப்பாக மாற்ற இறங்கி வந்துட்டேன். உனக்காக நான் எல்லா நன்மையான ஈவைகளை கொடுக்கறதுக்கு நான் இறங்கி வந்துட்டேன். ஆனாலும் நீ ஒரு சில காரியங்கள் செய்ய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். இந்த கால வேளையில கூட சபையா இருக்கிற நீங்களும் நானும் தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? அதான் வசனம் 18, ஏசாயா 43:18. முந்தினவைகளை நீ நினைக்க வேண்டாம், பூர்ண வானங்களை நீ சிந்திக்க வேண்டாம். ஓகே, முந்தினவைகள் ஓகேவா? எதெல்லாம் முந்தின நடந்துச்சோ, என்ன பூர்ணமான அந்த காரியங்கள் எதெல்லாம் உங்களுக்கு நடந்துச்சோ அதை நீங்க சிந்திக்க வேண்டாம். ஏன்னா தேவன் இன்று உங்க மத்தியில புதிய காரியம் செய்வன் என்று சொல்றார். இது என்னன்னா, ஏசாயா தீர்க்கதரிசிக்கு தேவன் சொல்றாரு, போய் என்னோட இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்ட சொல்லு, என் பிள்ளைகள் கிட்ட சொல்லு, அவர்களை முந்தினவைகளை யோசிக்க வேண்டாம், பூர்ணமானவைகளை அவர்கள் சிந்திக்க வேண்டாம்னு சொல்லி. ஹல்லேலூயா. அவர்கள் ஒரு சிறையிருப்புக்குள்ளாக இருக்கிறாங்க. என் ஜனங்கள் சிறையிருப்புக்குள்ளாக இருக்கிறாங்க. அவங்க எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. ஓகே, அவங்க எதெல்லாம் சம்பாதித்து வைத்தார்களோ அதெல்லாம் அவங்க இழந்துட்டாங்க. இப்போ ரொம்ப கஷ்டத்துக்குள்ளாக இருக்கிறாங்க. ஆனாலும் நீ போய் சொல்லி என் ஜனங்கள் கிட்ட முந்தினவைகளை அவர்கள் நினைக்க வேண்டாம், பூர்ணமானவைகளை அவர்கள் சிந்திக்க வேண்டாம்னு சொல்லி தேவன் அப்படியாக இஸ்ரவேல் மக்களை தேவன் மறக்கவே இல்லை. அவர் அப்படியாக ஏசாயா தீர்க்கதரிசி கிட்ட சொல்லி போய் ஜனங்க கிட்ட சொல்லு என்று சொன்னாரு. இதே தான் இந்த கால வேளையில சபையா இருக்கிற உங்களுக்கு நான் என்ன சொன்னேன், தேவன் உங்களை மறக்கவே இல்லை. ஓகே, நீங்க செய்கிற ஒவ்வொரு ஜபத்துக்கும், நீங்க கொடுக்குற ஒவ்வொரு விண்ணப்பத்துக்கும், உங்களோட பர்சனலா இருக்கிற உங்க குடும்பத்தை குறித்து நீங்க ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறீங்களா? இந்த தேவையை கொண்டு ரொம்ப நாளாக நான் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்குன்னு சொன்னீங்களா? இதோ தேவன் சொல்றாரு, நான் உன் அருகாமையில இருக்கிறேன் என்று சொல்லி. நீ என்ன செய்ய வேணும்னா, நீ முந்தினவைகளை யோசிக்கவே வேண்டாம், பூர்ணமானவைகளை நீ சிந்திக்கவே கூடாது என்று தேவன் சொல்றாரு. எப்பவுமே நான் சொல்றது என்னன்னா, தேவன் ரெண்டு சைட் வேலை செய்வார். அவர் உங்க வாழ்க்கையில வேலை செய்யணும்னா நீங்க சில காரியங்கள் செய்ய வேண்டும். நீங்க சில காரியங்கள் உங்க வாழ்க்கையில விட்டுவிட வேண்டும். அதை நம்ம என்ன செய்யணும், தேவனோட நன்மைக்காக அதை நம்ம தூக்கி போடும் போது தேவன் நன்மையான ஈவுகளால நம்ம வாழ்க்கையை நிரப்புவாரு. ஹல்லேலூயா. தேவன் இப்ப ரெடியா இருக்காரு புதிய காரியங்கள் செய்ய. ஆனா தேவன் ஒரு சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில எதிர்பார்க்கிறாரு இந்த கால வேளையில. இது நம்ம செய்யும் போது கண்டிப்பாக புதிய காரியங்களை செய்கிற தேவன் நம்ம வாழ்க்கையை புதுமையாக்குவாராக. என்ன தேவன் எதிர்பார்க்கிறாரு? 1வது காரியம், 2 காரியத்தை குறித்து இந்த கால வேளையில் நான் பேச போகிறேன். 18வது அதிகாரத்தை தான் நம்ம இந்த காலங்களில் நம்ம தியானிக்க போகிறோம். ஓகே, வசனம் ஐசாயா
43:18. ஓகே, இதை தான் நம்ம இந்த காலையில் நம்ம தியானிக்க போகிறோம். தேவன் என்ன எதிர்பார்க்குறாரு? என் வாழ்க்கையில் புதுமை நடக்கணும். அந்த 19வது வசனம் என் வாழ்க்கையாக நிறைவேறணும்னு சொன்னால், அந்த 18ல் தேவர் என்ன சொல்கிறாரு? முந்தினதை யோசிக்க வேண்டாம், பூர்ணமானதை சிந்திக்க வேண்டாம். அப்போ தேவன் என்ன சொல்ல வராரு? என்ன நான் செய்யணும் 19வது வசனம் என் வாழ்க்கைக்குள்ளாக நிறைவேறணும் அப்படின்னு சொன்னால், ஒன்றாவது நீங்கள் என்ன செய்யணும் வேணும்னா, உங்களோட சிந்தையை நீங்கள் மாற்ற வேண்டும். உங்களோட திங்கிங் ப்ராசஸை நீங்கள் மாற்ற வேண்டும். உங்களோட எல்லா கவனத்தை, இந்த வார்த்தையை நீங்கள் பிடிச்சு கொள்ள வேண்டும். உங்கள் கவனத்தை நீங்கள் மாற்ற வேண்டும். ஓகே, உங்கள் மைண்டில் ஓகே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண காரியங்களை நீங்கள் டிலீட் பண்ண வேண்டும். ஓகே, இப்போ நீங்கள் ஒரு ஒரு கம்ப்யூட்டர் எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக அதை ரீஃபார்மேட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் ரீஃபார்மேட் பண்ண தான் அதோட வேகம் இன்னும் அதிகமாக இருக்கட்டும். நீங்கள் கம்ப்யூட்டர் கூட போக வேண்டாம். உங்களோட மொபைலை நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக நான் கொடுக்குறேன். கண்டிப்பாக உங்கள் மொபைல் ஒரு க்ரஷ் ஆகிடுச்சு, மொபைல் ஒரு பிரச்சனைக்குள்ளாக போயிடுச்சுன்னா நீங்கள் ஒரு ரீஃபார்மேட் பண்ணுவீங்க, திருப்பியும் எல்லாத்தையும் சரிப்படுத்துவீங்க. அதே தான் இந்த கால வேளையில் நம்மளோட கவனத்தை நம்ம திருப்ப வேண்டும். நம்மளோட ஃபோக்கஸை நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டும். என்னன்னா, நம்மளோட மைண்ட்ல இருக்கிற தேவையில்லாத காரியங்களை நம்ம டிலீட் பண்ண வேண்டும். இந்த காரியங்கள் நம்ம செய்யும் போது கண்டிப்பாக 19வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட புதிய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறார். அது நம்மளை அடையும். புதிய காரியங்கள் நம்ம வாழ்க்கைக்குள்ளாக அது செயல்பட ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. ஏன்னா 18வது வசனம் இப்படியாக சொல்றது. ஓகே, forget the former things, do not dwell on the past. forget பண்ணும். ரெண்டாவது அதில் நம்ம அந்த ட்வெல் பண்ணக்கூடாது, அதுலேயே நம்ம சுற்றி போகக்கூடாது. 2 காரியம் சொல்கிறது. ஒன்று மறக்க வேண்டும், ரெண்டாவது அதை பற்றி நம்ம நினைக்கவே கூடாது, அதை சிந்திக்கவே கூடாது. ஓகே, என்னன்னா நம்ம ஒரு காரியம் என்னன்னா, நம்ம முன்னுக்கு போகிறப்ப, நம்ம நடந்து முன்னுக்கு போகிறப்ப நம்ம பின்னால் பார்த்துட்டே நம்ம நடந்தோமா நம்ம முன்னோக்கி போக முடியாது. சரிங்களா? அதனால் இந்தமாரி காரியங்கள் நம்மளுக்கு தேவன் புதிய காரியம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக நம்ம பழையான காரியங்களை மறக்க வேண்டும். பூர்ணமான காரியங்களை நம்ம மறக்க வேண்டும். அதை சிந்திக்கவே கூடாது. அதே பழையமான காரியங்கள் நம்மளுக்கு எந்த வகையிலும் ஓகே அது நம்மளுக்கு பலனாக மாறாது. எந்த வகையிலும் அது நம்மளுக்கு ஒரு உற்சாகத்தை ஊட்டாது. எந்த வகையிலையும் அது நம்மளுக்கு முன்னோக்கி போகிறதுக்கு, நம்மளை இன்னும் ஜெயத்துக்குள்ளாக போகிறதுக்கு அது எதுவுமே நம்மளுக்கு கை கொடுக்காது. ஏன்னா எப்பவுமே அது என்ன செய்யணும்னா, நம்ம பூர்ணமான காரியங்கள், நம்ம பழமையான காரியங்கள் யோசிச்சா அது நம்மளுக்கு கசப்பை தான் கொடுக்கும். யோசிச்சு பாருங்க ஜனமே, எந்த மாதிரி பழமையான காரியங்கள் இன்னும் உங்களோட மைண்டில் இருக்குது. இன்னும் நீங்கள் அதை பற்றி யோசிச்சிங்களா, உங்களை அறியாமல் உங்களுக்கு கோபம் வரும். இன்னும் உங்களை அறியாமல் உங்களுக்கு சில நேரத்தில் கண்ணீர் வரும். இவங்க என்னை இப்படி ஏமாற்றிட்டாங்களே. ஓகே, ஒரு சிலவங்களுக்கு ஐயோ இந்தமாரி நான் இவ்வளோ கஷ்டத்தில் கடந்து போனேன், இந்த நபரை இந்த சூழ்நிலையால் நான் இப்படி இழுக்கப்பட்டனே அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை யோசிக்க உங்களோட வாழ்க்கையில் அது புதுமையை கொண்டு வராது, சந்தோஷத்தை கொண்டு வராது, அது துக்கத்தை தான் கொண்டு வரும். அது உங்களை இன்னும் டிப்ரெஷனுக்குள்ளாகத்தான் கொண்டு போய் விடும். இன்னும் அது உங்களை ஒரு சோர்வான நிலைமைக்குள்ளாகத்தான் கொண்டு போய் விடும். ஆனாலும் தேவன் சொல்றாரு, உன்னை நான் அதுக்கு அழைக்கப்படவில்லை, நான் உன் வாழ்க்கையை புதுமையாக்க போகிறேன் சபையே, உன் வாழ்க்கையை நான் செழிப்பாக மாற்றப் போகிறேன் சபையே. அதனால நீ அதை சிந்திக்காத, அதை நீ யோசிக்காத. ஏன்னா நீ அதை யோசிக்க உன்னோட பூர்வமான காலங்கள், கசப்பான காலங்கள், ரொம்ப கொடூரமான காலங்களை நீ யோசிக்க உன்னை அறியாமே உனக்குள்ளாக ஒரு நன்மை வராதபடிக்கு நீ உன்னையே
ஒரு டிப்ரெஷனுக்குள்ளாக கொண்டு போய் கொண்டு இருக்குது. நீங்கள் அறியாமே நீங்கள் தாக்கத்துக்குள்ளாக கொண்டு இருக்கிறீங்க. நீங்கள் அறியாமே நீங்கள் வந்து ஒரு சோர்வுக்குள்ளாக உங்களால் செழிப்பாக எழும்புறீங்க. ஆனால் ஆண்டவரே, இந்த காரியங்கள் வந்து என்னோட இருதயத்தில் வந்து கொண்டிருக்கு, என் நினைவுகளை தான் ரொம்ப வந்து அதை தாக்குது அப்படி இந்த கால வேலையில் சொல்கிறீங்களா? தேவன் உங்களை பார்த்து சொல்கிறார், அதை சிந்திக்காத, அதை தூக்கி நீ எறி, அதை பற்றி நீ யோசிக்காத, ஏன்னா நான் உன் வாழ்க்கையை செழிப்பாக மாற்ற போகிறேன் என்று தேவன் சொல்கிறார். இது இப்படி தாங்க இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க எவ்வளோ வெற்றியை அவங்க பார்த்தாங்க தெரியுமா? எகிப்தை அவங்க கடந்து வந்தாங்க, விட்டு வந்தாங்க. அது பெரிய ஒரு வெற்றிங்க. ஓகே, அவங்க கானானை சுதந்திரித்து கொண்டாங்க, அது ஒரு பெரிய வெற்றியாக இருந்தது. எல்லாம் அவங்களுக்கு எதிராக வர எல்லா ஃபைட்ஸ், ஓகே, அந்த சண்டைகள், அந்த ஜனத்து மத்தியில் சண்டைகள் வரப்போ அந்த இடத்துல தேவன் அவர்களுக்கு ஜெயத்தை கொடுத்தாரு. ஓகே, அவங்க தேசத்துக்குள்ளாக நிறைய சண்டைகள் வரப்ப, நிறைய பிரச்சனைகள் வரப்ப தேவன் அவங்கள பாதுகாத்து கொண்டாரு. இதெல்லாம் அவங்களோட கடந்த கால வெற்றியாக இருந்துச்சு. இருந்த போதிலும் இப்போ அவங்க சிறையிருப்பில் இருக்கிறாங்க. இதே தான் சர்ச் இந்த காலகட்டத்தில் நான் உங்ககிட்ட சொல்ல வருது என்னன்னா, உங்களோட கடந்த கால ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு ஜெயம், அது உங்களை முன்னோக்கி போகிறதுக்கு ரொம்ப உதவியாக இல்லை. அது உங்களை அதை வைத்து கொண்டு நீங்கள் முன்னோக்கி போக முடியாது. அந்த ஜெயம் போதும் எனக்கு, அந்த வெற்றி எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதிலேயே உட்காந்திர முடியாது. அது உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டாக தான் இருக்கும். அதிலிருந்து நீங்கள் நிறைய காரியங்கள் கற்றுக்கொள்ளலாம். ஆனால் அது மட்டுமே ஒரு காரியம் நான் முன்னோக்கி போய் தேவன் என் வாழ்க்கையில் அது அப்படியே புதுமையை செய்யணும்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்க்குறது மிகவும் தப்பான ஒரு காரியம். ஏன்னா அவங்களோட இஸ்ரவேல் மக்களோட அந்த வெற்றி இப்போ அவங்கள எந்த வகையிலும் ஒரு ஜெயத்துக்குள்ளாக கொண்டு வரல, எந்த வகையிலும் அது அவங்களுக்கு ஒரு பலனாக மாறல. ஏன்னா இப்போ அவர்கள் சிறையிருப்புக்குள்ளாக இருக்கிறாங்க. இப்போ அவங்க என்ன செய்யணும் தெரியுமா? அவங்க புதிதாக வேலை செய்ய வேண்டும். அவங்க இப்போ புதிதாக தேவனோட மிராக்கிள், தேவனோட அற்புதத்தை அவங்க எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க. புதிய வெற்றியை அவங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அதே தான் இந்த கால வேளையில் சபையாக இருக்கிற நீங்களும் நானும் தேவன் உங்களை பார்த்து சொல்கிறாரு, உன்னோட கவனத்தை திருப்பு, பின்னால் பார்த்ததெல்லாம் போதும், முன்னோக்கி பாரு. நான் புதிய காரியங்கள் உன் வாழ்க்கையில் செய்ய நான் ரெடியாக இருக்கிறேன். நான் புதிதாக நீ ரொம்ப வருஷமாக நீ எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற அந்த பதிலை, எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற அந்த காரியத்தை இதோ நான் செய்ய போகிறேன் உன் வாழ்க்கையில் தேவன் சொல்கிறார். நீ அநேக நாட்கள் அழுது கொண்டு ஜெபம் பண்ணுகிறாய், அநேக நாட்கள் நீ உபவாசம் பண்ணி, ஆண்டவரே இந்த காரியத்தை மாற்றும், குடும்பத்தில் ஆண்டவரே என் வாழ்க்கையை இப்படி மாற்றும், உமக்கு உதிதாக நாங்கள் இருக்க வேணும் ஆண்டவரே, குடும்பமாக உமக்கு நாங்கள் சேவை செய்ய வேணும் ஆண்டவரே, ஊழியத்தில் இன்னும் என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே, சுகத்தை கொடுங்க ஆண்டவரே, பலத்தை கொடுங்க ஆண்டவரே என்று சொல்ல அழுத நாட்கள், ஜெபம் பண்ணின நாட்கள் எல்லாம் ஒரு முடிவுக்குள்ளாக வரப்போது தேவன் சொல்றாரு, உன் வாழ்க்கையில் நான் புதிதான காரியங்கள் செய்வேன். ஆனால் உன்னோட பழைய சிந்தனைகள், பழைய காரியங்கள் எதெல்லாம் உன்னை பின்னோக்கி இழுக்குதோ, எதெல்லாம் உன்னைய முன்னோக்கி போகிறதுக்கு தட்டையாக இருக்கிறோ, அந்த காரியங்கள் உன்னோட மைண்டிலிருந்து நீ டிலீட் பண்ண வேண்டும். உன்னோட ஃபோக்கஸை நீ மாற்ற வேண்டும். முன்னோக்கி போகிறதுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு காரியம் என்னவென்றால் உங்களோட கவனத்தை நீங்கள் மாற்ற வேண்டும். புதிதாக காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடைபெற வேண்டும்னா 18வது அதிகாரத்தில் பூர்ணமானதை நீங்கள் சிந்திக்கவே வேண்டாம். முடிஞ்ச காரியத்தை நீங்கள் சிந்திக்கவே வேண்டாம். ஏன்னா அதனால் பலனே இல்லை. ஹல்லேலூயா. இந்த கால வேளையில் கூட உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். சபையே, இப்பொழுது இந்த நிமிஷம் தேவன் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? உங்க வாழ்க்கையை குறித்து தேவன் என்ன செய்ய வேண்டும்? இப்பொழுது உங்க வாழ்க்கையை தேவன் எப்படியாக மாற்ற வேண்டும்? என்ன நம்ம புதிது என்று சொல்றோம். தேவன் இப்போ உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? உங்க வாழ்க்கையை எப்படியாக தேவன் மாற்ற வேண்டும்? எல்லாமே சொல்லுவோம் அவருக்கு ஏற்றதாக மாற்றம் செய்யணும். உங்களுக்கு தனியாக ஒரு டிசையர் இருக்கணும். உங்க வாழ்க்கை
ஏன்னா நீங்கள் தான் உங்கள் வாழ்க்கைக்கு கணக்கு கொடுக்க போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையை தேவன் எப்படியாக மாற்ற வேண்டும்? வாட் இஸ் காட் டூயிங் இன் யோர் லைஃப்? இப்போ தேவன் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? வாட் இஸ் காட் இஸ் டூயிங் ரைட் நவ் இன் யோர் லைஃப்? என்ன செய்து கொண்டிருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில்? சிலவங்க யோசிக்கிற என் வாழ்க்கையில் தேவன் ஒன்றுமே செய்யலைன்னு. அது தப்புங்க. உங்கள் வாழ்க்கையில் தேவன் பெரிய காரியம் செய்து கொண்டிருக்கிறார். நம்மளால் பார்க்க முடியல, நம்மளால் அதை சிந்திக்க முடியல. தேவன் உங்கள் வாழ்க்கையை குறித்து வைத்திருக்கிற எல்லா திட்டங்களையும் தேவன் ஒன்று ஒன்றாக நிறைவேற்றி கொண்டிருக்கிறாரு. ஓகே, நம்மளால் பார்க்க முடியாது, ஆனால் அவர் 24/7 நம்மளுக்காகவே வேலை செய்து கொண்டிருக்கிறார். நம்ம நினைவுகளாகவே இருக்கிறார். ஒரு சில நேரத்தில் நம்ம தேவனை குறித்து நினைக்கிறது கூட ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஆனால் தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அதான் நான் ஆரம்பத்திலிருந்து சொன்ன, தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு நாள் கூட அவர் உங்களை மறந்ததில்லை. இப்போ உங்கள் வாழ்க்கை, இப்போ நீங்கள் ஜீவனாக இருக்கிறீங்க தெரியுமா, அது தேவனோட சுத்த கிருபை. ஆமென். இப்போ உங்கள் வாழ்க்கையில் தேவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அந்த கேள்வி நான் கேட்டேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கு பதில் இருக்கணும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதனால் ஒன்றாவது உங்களோட கவனத்தை நீங்கள் திருப்ப வேண்டும். பின்னோக்கி இருக்கிற எல்லா காரியத்தையும் நீங்கள் யோசிக்காதபடிக்கு எதெல்லாம் கசப்பாக இருக்கோ அதெல்லாம் உங்கள் மைண்டிலேருந்து நீங்கள் டிலீட் பண்ண வேண்டும். ஏன்னா இதை நீங்கள் வைத்து கொண்டு இருந்தால் கண்டிப்பாக புதிதாக காரியங்கள் வரும்போது அந்த புதிதாக காரியங்களை நீங்கள் அக்செப்ட் பண்ண முடியாது. அதை நீங்கள் கண்களாக, உங்களோட ஆவிக்குரிய கண்களால் நீங்கள் காணவே முடியாது. அதனால தான் தேவன் சொல்கிறாரு, நான் 19வது வசனத்தில் நான் புதிதான காரியங்கள் நான் செய்ய வேண்டும் என்றால் நீ பழைதான காரியங்களை எல்லாம் அட்டியோடு நீ மறக்க வேண்டும். அதை நீ யோசிக்கவே கூடாது. ஹல்லேலூயா. உங்களால் அப்படி செய்ய முடியுமா சர்ச்? இந்த கால வேளையில் கூட this is a very big challenge that I'm asking you this morning. உங்களால் செய்ய முடியுமா? பழசை நான் நினைக்க மாட்டேன் இதுக்கு மேலே ஆண்டவரே. ஆண்டவரே, பூர்ணமானதை நான் சிந்திக்க மாட்டேன் ஆண்டவரே. ஏன்னா என் வாழ்க்கையை நீங்கள் மாத்துறேன்னு சொல்லிட்டீங்க, என் வாழ்க்கையில் புதிதான காரியங்கள் நீங்கள் செய்கிறேன்னு சொல்லிட்டீங்க. அதனால் இன்றைக்கு நான் ஆண்டவரே ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். என் வாழ்க்கையை உங்கள் கரத்தில் கொடுக்குறேன். என் வாழ்க்கையை ஆண்டவரே பலதான காரியங்கள் என்னோட சுயத்தால், என் சொந்த சிந்தையால் முடியாது, என் சொந்த பலத்தால் முடியாது. ஆவியானோர் பலத்தால் என்னோட எல்லா பழைய கசப்பான காரியங்கள், நான் சொல்கிறேன் சர்ச், எல்லா கசப்பான காரியங்கள் உங்களுக்கும் கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். உங்களோட நெருங்கிய அந்த உறவுக்கு கூட சில நேரம் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இந்த கால வேளையில் கூட தேவன் சொல்கிறார், அந்த கசப்பான காரியங்கள் தான் இப்போ நீங்கள் யோசிச்சு கொண்டு இருக்கிறீங்க தெரியுமா, அந்த கசப்பான காரியங்கள் தான் தேவன் சொல்கிறார், சிந்திக்காத, அதை விட்டுவிடு, அதை கொண்டு எந்த பலனும் இல்லை. உன்னோட பழைய விக்டரியை கொண்டு நீ புதிய ஜெயத்துக்குள்ளாக நீ பிரவேசிக்க முடியாதுன்னு என்று தேவன் சொல்கிறார். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். நம்மெல்லாம் யூபிஎஸ்ஆர் எழுதியிருப்பாங்க. என் காலத்தில் யூபிஎஸ்ஆர் 4 சப்ஜெக்ட் தான், சரியா? அந்த 4 சப்ஜெக்டில் ஒரு 4A எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 4Aயோட நான் பிஎம்ஆர் எழுத வேண்டாம், எஸ்பிஎம் எழுத வேண்டாம், நான் யூனிவர்சிட்டிக்கு போக வேண்டாம், இல்லை காலேஜுக்கு போகல, நான் யூபிஎஸ்ஆர் 4A தான் எடுத்தேன், அது எனக்கு போதும், அதே பெரிய ஜெயம் என்று சொல்லி நான் வேலை இடத்துல போய் ஒரு வேலை தேடுறப்ப என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு என்னை கேட்டுறப்ப நான் இல்லை, எனக்கு யூபிஎஸ்ஆர் 4A அது மட்டும்தான் என்கிட்ட இருக்குன்னு என்று சொன்னால் ஏதாச்சும் சாத்தியம் இருக்கா எனக்கு ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு? வேலை மட்டும் இல்லைங்க, ஏதாச்சும் சாத்தியம் இருக்கா எனக்கு முன்னோக்கி என் வாழ்க்கையை கொண்டு போகிறதுக்கு? கண்டிப்பாக இல்லை. ஏன்னா அது அந்த கட்டத்தில் நான் எடுத்த ஒரு ஜெயமாக இருக்கணும். அதுக்கப்புறம் நான் முன்னோக்கி போக வேண்டும். அதுக்கப்புறம் நான் பிஎம்ஆர் எழுத வேண்டும், எஸ்பிஎம் எழுத வேண்டும். அதுக்கப்புறம் நான் என்னோட மேல் படிப்புக்கு நான் போக வேண்டும். ஏன்னா என் வாழ்க்கை தரத்தை ஒன்றாக நான் கொண்டு போக வேண்டும். அதை தான் நான் சொல்ல வருகிறேன். இந்த கால வேளையில் நான் யூபிஎஸ்ஆரே ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா, யூபிஎஸ்ஆரே என்னோட குறிக்கோளாகவே இருந்து முன்னுக்கு இருக்கிற அந்த மற்ற பரீட்சைகளை நான் எழுதாமல் இருந்தேன்னா கண்டிப்பாக என் வாழ்க்கை ஒரு ஜெயமான வாழ்க்கையாக கண்டிப்பாக இருந்திருக்காது. அதே தான் இந்த கால வேலையிலும் கூட நான் உங்ககிட்ட என்ன சொல்கிறேன்னா, நம்ம அந்த ஜெயத்தில் ஒருவேளை உங்களோட பூர்ணமான காலத்தில் ஜெயமாக இருந்திருக்கலாம், அதிலே நீங்கள் உட்காந்துட்டு இருந்துறீங்களா? முன்னோக்கி இருக்கிற நிறைய காரியங்கள், நிறைய ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரித்து கொள்ள முடியாது. இந்த கால வேலையில் கூட
தேவ ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. தேவ ஆவியானவர் உங்களுக்கு பலத்தை கொடுப்பாராக. உங்களோட எல்லாமே பூர்ணமானதை நீங்க சிந்திக்காதபடிக்கு உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பாராக. ஹல்லேலூயா. கண்டிப்பாக உங்களால் ஆனால் நீங்கள் ஒரு தீர்மானம், இந்த கால வேளையில சபையே நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். நான் பூரணமானது சிந்திக்க மாட்டேன், நான் அது என் மைண்டிலிருந்து தேவனே நீங்கள் எனக்கு எடுத்து போடுங்க. அது வரப்ப, அந்த கசப்பான காரியங்கள் வரப்ப, அந்த சிந்தனைகள் வரப்ப நீங்கள் எனக்கு பலத்தை கொடுங்க, அதை டிலீட் பண்ண உதவி செய்யுங்கன்னு சொல்லி கண்டிப்பாக நீங்கள் அந்த ஜெபத்தை ஏறெடுக்கும் போது தேவ ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார் அந்த கால வேளையில கூட. ஹல்லேலூயா. ஒன்றாவது நான் சொன்னேன், உங்களோட கவனத்தை நீங்கள் முன்னோக்கி போகிறதுக்கு நீங்கள் திருப்ப வேண்டும். ஓகே, எல்லா பின்னோக்கி வர காரியங்களை நீங்கள் கண்டிப்பாக யோசிக்கிறதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். ஏன்னா அது நம்மளை எந்த ஜெயத்தையும் எந்த நன்மையான ஈவும் நம்ம வாழ்க்கையில் கொண்டு வராது. ஹல்லேலூயா. அடுத்த ஒரு காரியம் என்னவென்றால், நீங்கள் நம்ப வேண்டும் தேவன் உங்களையே மன்னித்து விட்டார் என்று சொல்லி. சரியா? ரொம்ப முக்கியமான காரியம் forgiveness. God has forgive all your sin. தேவன் உங்களோட எல்லா பாவங்களும் நீங்கள் செய்த பிற்காலத்தில் பாஸ்ட்ல நீங்கள் செய்த எல்லா காரியத்தையும் தேவன் மன்னித்து விட்டார். ஹல்லேலூயா. அதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். நம்ம எல்லாத்துக்குமேங்க ஒரு பாஸ்ட் லைஃப் இருக்குது. கிறிஸ்துக்குள்ளாக வரத்துக்கு முன்பதாக எல்லாத்துக்குமே யாரை நீங்கள் கேட்டாலும், நான் முன்பதாக இப்படி இருந்தேன், முன்பதாக நான் ரொம்ப கொடூரமான வாழ்க்கையில் இருந்தேன், நான் தவறான பாதையில் போய்கிட்டு இருந்தேன், நான் தவறான நண்பர் கூட சேர்ந்துட்டு இருக்கேன், நான் நிறைய தேவனுக்கு பிரியலாத காரியங்கள் செய்தேன், நான் சமுதாயத்துக்கு பிரியலாத காரியங்கள் செய்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்துக்குமே ஓகே ஒரு பாஸ்ட் லைஃப் இருக்கும். ஆனால் நம்ம ஒரு காரியம் நம்ம யோசிக்க வேண்டும், நம்ப வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. நீங்கள் நம்ப வேண்டும். நீங்கள் செய்த எல்லா பாவமான செயலை தேவன் மன்னித்து விட்டார். எப்படி மன்னித்து விட்டாரா? நீங்கள் மனம் திரும்பினீங்க தெரியுமா? நீங்கள் ரட்சிக்கப்படுறப்ப நீங்கள் மனம் திரும்பினீங்க தெரியுமா? தேவனே, என் பாவங்களெல்லாம் மன்னியும், நான் தெரிந்தும் தெரியாமல் செய்த எல்லா பாவங்களும் தயவாக மன்னியும் என்று சொன்னீங்க தெரியுமா? கண்டிப்பாக அந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு. தேவன் உங்களுடைய எல்லா பாவத்தையும் மன்னித்தார். நீங்கள் எப்போ அதை நீங்கள் அறிக்கை செய்து அதை விட்டு இப்போ நீங்கள் புதிதான ஒரு வாழ்க்கைக்குள்ளாக இருக்கீங்க, கிறிஸ்துவ வாழ்க்கைக்குள்ளாக இருக்கும் போது நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக பழைய வாழ்க்கையில் இருக்க மாட்டீங்கள் என்று சொல்லி, பழைய காரியங்களை நீங்கள் செய்து கொண்டு மாட்டீங்க என்று சொல்லி. அப்போ ஆனாலும் அந்த பழைய காரியங்களை நீங்கள் ஒரு லெசனாக எடுத்து ஓகே அதிலிருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்கன்னு சொல்லி அதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அப்ளை பண்ணி அதை திருப்பியும் செய்யாத வழிக்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் அப்படியாகவே உங்கள் வாழ்க்கையை மாற்றி இருக்கிறாரு. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், தேவனுக்குள்ளாக வராது இருக்கிறப்ப நீங்கள் எப்படி இருந்தீங்க, நீங்கள் என்ன காரியங்கள் செய்து கொண்டு இருந்தீங்க. ஆனால் இப்போ பாருங்கள், தேவன் உங்கள் வாழ்க்கையை மாற்றிருக்கிறார். எப்பவுமே தேவன் நம்ம வாழ்க்கையில் புதிதான காரியங்கள், நம்மளுக்கு ஆசீர்வாதமான காரியங்கள், நம்ம அவரோட சித்தத்துக்குள்ளாக இருக்கும் போது நம்ம அவரோட வழியை பின்தொடர்ந்து வரப்ப கண்டிப்பாக தேவன் நம்மளுக்கு நன்மை ஏதுவான காரியங்களை தான் செய்வார். நம்ம தேவனை மறந்தாலும் ஒருபோதும் தேவன் நம்மளை மறக்காதவராக இருக்கிறார். உள்ளங்கையில் நம்மளை தாங்கி கொண்டு இருக்கிற தேவனாக இருக்கிறார். வேதம் அப்படிதாக சொல்லுது. அதனால் நீங்கள் செய்த எல்லா காரியமும் ஓகே என்ன பெரிய தவறாக இருந்தாலும் சரி தேவன் அதை மன்னித்து விட்டார். நீங்கள் அதை நம்ப வேணும். அதனால் நீங்கள் யூ ஹேவ் டு லுக் ஃபார்வர்ட் அ நியூ திங்ஸ் ஃப்ரம் காட். தேவன்கிட்ட இருந்து புதிய காரியங்களை நீங்கள் எதிர்பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம பைபிளை வாசிக்கிறப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காரியம் என்னன்னா, தேவன் நம்மளுக்கு நிறைய முன்னோதிகளை வச்சுருக்காரு. நிறைய பேர் நம்மளுக்கு எக்ஸாம்பிளாக இருக்காங்க. ஓகே, there are some amazing people in the Bible.
சரிங்களா? ஆனால் அவர்களோட பின்னோக்கி அவங்களோட சரித்திரத்தை நீங்கள் பார்க்குறப்ப அவங்க ஒரு கொலைகாரனாக இருந்திருக்காங்க. ஓகே, அவங்க வந்து நிறைய தேவனுக்கு பிரியலாத காரியங்கள் போய் பேசியிருக்கிறார்கள். ஓகே, அவர்கள் வந்து அடால்ட்ரியில் இருந்திருக்காங்க. அவங்க ப்ராஸ்டிடியூட்டில் அந்தமாரி காரியங்களாக செய்து, ஆனால் தேவன் அவர்களோட வாழ்க்கையும் தேவன் மாற்றிருக்கிறாரு. ஹல்லேலூயா. நீங்கள் நிறைய பேரை நீங்கள் பைபிளில் பார்க்கலாம். ஓகே, நிறைய ஜாம்பவான்கள் அப்படியாக அவங்க வாழ்க்கை சரியில்லாமல் தான் இருந்துச்சு, அவங்க வாழ்க்கை பிழையாக தான் இருந்துச்சு, அவங்க வாழ்க்கை தேவனுக்கு பிரியலாமல் தான் இருந்துச்சு. இருந்த போதிலும் தேவன் அவர்களை விட்டு விடலை. எப்பெல்லாம் அவங்க மனம் திரும்பி, எப்பெல்லாம் தேவனே என்னை மன்னியும் என்று சொல்லி திருப்பியும் அந்த பழைய வாழ்க்கைக்கு அவங்க போகாம தேவனை பின்னோக்கி கொண்டு போனாங்க தெரியுமா, அப்பதான் அற்புதம் நடந்துச்சு. அவங்க வாழ்க்கையை தேவன் மாற்றினாரு. ஹல்லேலூயா. ஏன்னா நீங்க ஒன்று புரிஞ்சுக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 5:17 நம்ம இப்ப இந்த வாசிப்பை கேட்போம். 2 கொரிந்தியர் 5:17. 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதியதாயின. ஆமென். நம்ம கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிறப்ப நம்ம புதிய சிருஷ்டியாக தேவன் நம்மளை பார்க்குறாரு. பழையவைகள் எல்லாமே ஒழிஞ்சிச்சு. என்ன பழையவைகள்? நான் ஒரு விஷயம் நான் அப்படி இருந்தேன், ஒரு விஷயம் நான் இப்படி இருந்தேன் அப்படின்னு சொன்னீங்க தெரியுமா, அதெல்லாம் ஒழிஞ்சிச்சு. ஏன்னா நான் கிறிஸ்துக்குள்ளாக தேவன் சொல்றாரு, உங்களை புதிய சிருஷ்டி என்று சொல்றாரு. ஹல்லேலூயா. அதுதான் 2 கொரிந்தியர் 5:17. Jesus died on the cross for us, and once we accept him as our Lord and Savior, we are new creature in him. ஹல்லேலூயா. புதிய சிருஷ்டியாக இருக்கிறோம். புதிய சிருஷ்டினா என்ன? ஒரு புதிய குழந்தை பிறக்கும் போது அதுக்கு ஒன்றுமே தெரியாது, அதுக்கு அவங்க அப்பா அம்மா தான் எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க. அதேமாரி தேவன் தான் நம்ம எப்போ இயேசு கிறிஸ்து நம்ம சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ பழசு எல்லாமே ஒழிந்தது. நம்ம தேவனோட சாயலாக மாறுகிறோம், தேவனோட இமேஜாக நம்ம மாறுகிறோம். அதனால உங்களுக்குள்ளாக நீங்கள் நம்ப வேண்டும், நான் புதிய சிருஷ்டியாக இருக்கிறேன் கிறிஸ்துவுக்குள்ளாக. பழையதை நான் யோசிக்க மாட்டேன், நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன், என்னோட பாவங்கள் எல்லாம் தேவன் மன்னித்து விட்டார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அப்படியே தான் கலாத்தியர் 2:20 இப்படியாக சொல்றது. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். கலாத்தியர் 2:20 ரொம்ப அழகாக சொல்லுது. ஓகே, நான் கிறிஸ்துக்குள்ளே நான் அடிக்கப்பட்டேன் என்று சொல்லி. ஓகே, இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னோடு வாழ்கிறார் என்று சொல்லி. இது ரொம்ப ரொம்ப மிகவும் அருமையான ஒரு வசனம். இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னோடு ஜீவிக்கிறார். அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. தேவன் நம்மளுக்கு கொடுத்த ஒரு மகா பெரிய ஈவன் கூட சொல்லலாம், நம்மளோட எல்லா பாவங்களும் அவர் சுமந்து கொண்டார். எல்லா பாவத்தையும் அவர் சுமந்து அவர் சிலுவையில் அடித்து அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்று நம்மளோடு இருக்கிறார் சர்ச். அதனால் இந்த கால வேளையிலும் கூட நம்ம நம்ம சொல்லிக்கிட்டு நம்மளே அந்த குற்ற உணர்ச்சிக்குள்ளாக நீங்கள் இருந்தீங்களா, கண்டிப்பாக அதில் இருந்து நம்ம மீறிருந்தான் நம் தேவன் நம்ம வாழ்க்கையில் புதிய காரியங்கள் செய்வார். நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் உங்களோட எல்லா பாவங்களும். நீங்கள் என்ன பெரிய பாவங்கள் செய்தீர்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கிறிஸ்துக்குள்ளாக வரத்துக்கு முன்பதாக கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். என்ன பெரிய பாவம் நீங்கள் செய்திருக்கீங்க, என்ன தேவனுக்கு பிரியலாத காரியங்கள் நீங்கள் செய்திருக்கீங்க. ஒரு வேளை நீங்கள் சொல்லலாம், நான்
தேவனுக்கு பிரியலாத நிறைய காரியங்கள் செய்தேன், நான் சூதாடி இருக்கேன், நான் சிகரெட்டு கொளுத்திருக்கேன், நான் தண்ணி அடிச்சிருக்கேன், இல்லை நான் கொலை கூட பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? என்னைக்கு நீங்கள் அதை அறிக்கை செய்து அதை விட்டு விட்டு தேவனோட வழிக்குள்ளாக வந்தீங்களோ, தேவனோட ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிச்சிங்களோ, அன்றைக்கே தேவன் உங்களை பார்த்து சொல்கிறார், நீ ஒரு புதிய சிருஷ்டியாக இருக்கிறேன்னு சொல்லி. ஆனால் நீங்கள் அதை விட்டு விட வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். தேவன் கிருபையாகத்தான் இருக்கிறார், இல்லைன்னு நான் சொல்ல. ஆனால் நம்ம பாவத்தை இன்னும் நம்ம செய்து கொண்டு இருந்தால் கண்டிப்பாக தேவன் நம்ம வாழ்க்கையில் புதிய காரியங்களை செய்யவே முடியாது. ஹல்லேலூயா. நீங்கள் யோசிக்கலாம், ஏன் என் வாழ்க்கை மாறாமல் இருக்குது, ஏன் என் வாழ்க்கையில் எந்த நன்மையான ஈவுகள் வரலன்னு சொல்லி. இந்த நேரத்தில் கூட நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள், தேவனுக்கு பிரியலாத காரியம் உங்கள் வாழ்க்கையில் என்ன இருக்குது, எது நீங்கள் இன்னும் தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறீங்க. நீங்கள் ஒரு 30 வருஷம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், 20 வருஷம் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், 10 வருஷம், ஏன் நீங்கள் ஒரு மாதம் 2 மாதம் கிறிஸ்தவர்களாக கூட இருக்கலாம். நீங்கள் எதெல்லாம் தேவன் விட்டு விட சொல்கிறாரோ அதை நீங்கள் விட்டு விட்டு அதை பற்றி நீங்கள் சிந்திக்காதபடிக்கு இன்னும் ஒரு விஷயம், தேவனை என்னை மன்னிங்க என்று சொல்லி தேவனுக்குள்ளாக அவர் சமூகத்துக்குள்ளாக நீங்கள் வந்து அந்த பாவத்தை இன்னும் நீங்கள் தொடாமல் இருந்து நீங்கள் தேவனுக்காக நீங்கள் ஜீவிக்கும் போது நான் சொல்கிறேன், கண்டிப்பாக தேவன் உங்கள் வாழ்க்கையை வாழ்த்துவாராக. ஹல்லேலூயா. கண்டிப்பாக தேவன் எந்த விதமான பிரச்சனைகள் இல்லாதபடிக்கு உங்கள் வாழ்க்கையை செழிப்பாக மாற்றுவார். ஏன்னா தேவன் அவ்வளோ நல்லவராக இருக்கிறாரு. ஹல்லேலூயா. தேவன் நம்ம வாழ்க்கையை நேற்றும் இன்றும் என்றுமே தேவன் மாறாதவராக இருக்கிறாரு. நம்ம வாழ்க்கையை தேவன் செழிப்பாக மாறணும் அப்படின்னு சொல்லித்தான் தேவன் ரொம்ப ரொம்ப வாஞ்சிக்கிறாரு. ஹல்லேலூயா. அவரோட ரத்தத்தை கொடுத்து நம்மளை மீட்டிருக்கிறாரு. அதே ஒரு பெரிய நம்மளுக்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய கிஃப்டாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட ஓகே, லெமெண்டேஷன் 3:22 23 வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்ன சொல்லியிருக்கு? ஓகே, அந்த வார்த்தையை நம்ம பார்ப்போமா? புலம்பல் 3:22 23 வரைக்கும். புலம்பல் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 22, 23. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மையும் பெரியதாயிருக்கிறது. நம்ம நிர்மூலம் ஆகாம இருப்பது தேவனோட சுத்த கிருபையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால தான் அவர் அன்னைக்கு நம்மளை வந்து ரட்சித்தாரு. அதனால தான் தேவன் நம்மளை தேடி வந்தாரு. நம்ம நிர்மூலம் ஆகாம இருக்கிறது கர்த்தருடைய கிருபையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய இரக்கத்துக்கு முடிவே இல்லைன்னு சொல்லி வேதம் சொல்றது. தேவன் இந்த கால வேளையில உங்க மத்தியில இரக்கத்தினுள்ள தேவனாக இருக்கிறார். அவருடைய ஓகே உண்மையான அன்புக்கு அளவே இல்லை, அது காலதோடில் புதிதாக இருக்குது. ஹல்லேலூயா. தேவன் இப்படியாக உங்கள் வாழ்க்கையை மாற்றி, இப்படியாக உங்கள் வாழ்க்கையை ஜொலிக்க பண்ண தேவன் ரெடியாக இருக்கிறாரு. நீங்கள் என்னதுன்னா, நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். தேவன் என் பாவத்தை மன்னித்து விட்டார், தேவன் என்னோட வாழ்க்கையை மாற்றிட்டாரு, நான் பழசை யோசிக்க மாட்டேன், பழசை சிந்திக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை யோசிக்க வேண்டும். ஏன்னா தேவன் ஓகே, லார்ட் mercy and loving is always with you. ஓகே, அவரோட கம்பேஷனுக்கு அளவே இல்லை, அவரோட தயவுக்கு அளவே இல்லை. ஹல்லேலூயா. இப்படியாக லெமெண்டேஷன் 3:23 they are new every morning. ஓகே, அது காலைதோறும் புதிதாக இருக்குது என்று சொல்லுது. அவரோட ஃபேட்ஃபுல்னஸ், உண்மைத்துவம் உண்மையாலே அது வந்து மாறாமல் இருக்கு. தேவன் உண்மையாகவே இருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில். ஜிசிசி சபையாக இருக்கிற நீங்களும் நானும் இந்த கால வேளையில் பழமையை நம்ம விட்டுவிட வேண்டும். புதிதான காரியங்கள் செய்கிறதுக்கு தேவன் உங்கள் அருகாமையில் இருக்கிறாரு. அதனால் நீங்கள் என்னன்னா, நீங்கள் என்ன ஒரு காரியம் யோசிக்க வேணும்னா,
தேவன் என்னோட பாவங்களை மன்னித்து விட்டார், அந்த பிரச்சனையை மன்னித்து விட்டார், நான் மனம் திரும்பி விட்டேன், நான் தேவன் எனக்கு புதிதான காரியங்கள் என் வாழ்க்கையில கொடுக்க போறார் அப்படின்னு சொல்லி நீங்க விசுவாசிக்க வேண்டும். ஏன்னா God's mercy is new every morning. அவரோட கிருபை ஒவ்வொரு நாளும் புதிதாக இருக்கு நம்ம வாழ்க்கையில. ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில புதிதாக இருக்கு, உங்க வாழ்க்கையிலும் புதிதாக இருக்கு. இப்படியாக ஜெரமாயா 31:34 தேவன் இப்படி சொல்றார். எரேமியா 31:34 இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனையும் நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பது இல்லை. அவர்களில் சிறியவர் முதல் பெரியவர் மட்டும் எல்லோரும் என்னை அறிந்து கொள்வார்கள். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். சொல்றாரு, ஓகே, உன்னோட பாவத்தை நான் திருப்பியும் ஐ நாட் ரிமெம்பர் ஓகே their sin anymore தேவன் சொல்றாரு. அதே தான் திருப்பி நான் உங்ககிட்ட சொல்றேன், உங்களோட பாவத்தை தேவன் திருப்பியும் அவர் he is not remember that அவர் ஒரு வாட்டி மன்னிச்சுட்டா அதை மன்னிச்சுதான் ஓகே. ஆனால் நம்ம அந்த பாவத்தை திருப்பியும் செய்யக்கூடாது, திருப்பியும் அந்த பாவத்தில் நம்ம இடைப்படக்கூடாது. அது தேவனுக்கு பிரியலாத ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த கால வேளையிலும் கூட ஓகே, எதெல்லாம் உங்களையே ஹர்ட் பண்ணுதோ ஓகே, எதெல்லாம் உங்களையே நீங்கள் அந்த காரியத்தை குறித்து நீங்கள் யோசிச்சா எனக்கு ஆத்திரம் வருது, எனக்கு ரொம்ப அதை என்னால் எனக்கு பலன் இல்லை, அதை விட்டு நான் வெளியாகிறதுக்கு என்று சொல்கிறீங்களோ, தேவ பலன் இந்த உங்கள் மத்தியில் இறங்குவதாக. ஓகே, தேவன் உங்களோட எல்லா ஹர்ட்ஸும் எல்லா காயத்தையும் தேவன் இன்ற காலையில் அதை ஹீல் பண்ணுவாராக, அதை குணமாக்குவாராக. உங்களுக்கு தான் தெரியும் என்னென்ன பகுதியில் நீங்கள் காயப்பட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி, உங்களுக்கு தான் தெரியும் என்னென்ன பகுதியில் நீங்கள் வேதனைக்குள்ளாக இருக்கீங்கன்னு சொல்லி. ஆனால் தேவனுக்கு அதிகமாக தெரியும் எந்த இடத்துல நீங்கள் காயப்பட்டிருக்கீங்க, எந்த இடத்துல அந்த காயத்திலிருந்து உங்களால மீற முடியலன்னு சொல்லி தேவன் சொல்றாரு. நான் அதை குணமாக்க இந்த கால வேளையில பக்கத்துல இருக்கிறேன் என்று சொல்லல. ஆனால் இதுதான் ரொம்ப முக்கியம். ஆனால் யூ ஹாவ் டு லெட் இட் கோ. அதை நீ வெளியாக்க வேண்டும். அதை உன் வாழ்க்கையிலிருந்து அதை நீ லெட் கோ, அதை நீ போக செய்ய வேண்டும். அதை நீ தூக்கி எறிய வேண்டும். அப்பதான் நான் சுகத்துக்குள்ளாக உன்னை வழி நடத்துவேன் என்று தேவன் சொல்றாரு. ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், தேவன் சுகமாக்க வந்துட்டாரு. அந்த ஹர்ட், அந்த காயங்கள், உங்க வாழ்க்கையில ஒரு கசப்பான காரியங்கள், அது என்னால வருஷந்தோறும் அதை நான் நினைத்தாலே என்னால முடியல ஆண்டவரே என்று சொல்றீங்களே, இந்த கால வேளையில தேவன் சொல்றார், அதை நான் குணமாக்க பண்றேன். Are you willing to let it go? நீ அதை விடுறதுக்கு தயாராக இருக்கியா? வலிதான், வேதனை தான். சகோதர சகோதரிகளே, என்ன வேதனை இல்லை, வார்த்தைகள் வேதனையாக இருந்திருக்கலாம், சொற்கள் வேதனையாக இருந்திருக்கலாம், அப்படியே அம்பு போல குத்திருக்கலாம், கத்தி போல கிழிச்சிருக்கலாம். ஆனா நீங்க பார்க்க வேண்டிய காரியங்கள் வேற, முன்னோக்கி இருக்கிற செழிப்பான காரியங்கள் தேவன் நம்ம வாழ்க்கையில வைக்க போறோம். ஏன் இந்த காரியங்கள் ஏன் நம்மளை பிடித்து கொண்டு இருக்கணும்? ஏன் தேவனோட வல்லமைக்கு, தேவனோட ஆசீர்வாதத்துக்கு இது தடையாக இருக்கு? இந்த கால வேளையில கூட லெட் இட் கோ. நம்ம அதை விட்டு விடுவோம். அதை நம்ம தேவன் கையில கொடுத்துருவோம். பிகாஸ் த ஹீலர் இஸ் வித் யூ நவ். தேவன் சுகம் அளிக்கிற தேவன் உன்னோடு இருக்கிறார். அவர் சுகம் கொடுக்க, உன்னோட இருதயத்துல தேவன் சுகத்தை கொடுக்கிறேன் என்று இந்த கால வேளையில சொல்றார். ஓகே, தேவன் ஒரு forgiveness, ஒரு காரியத்தை வாழ்க்கையில இந்த காலையில செய்கிறேன் என்று சொல்றார். ஹல்லேலூயா. சங்கீதம் 33:5 இப்படியாக சொல்கிறது. சங்கீதம் 32:5 நான் என் பாவத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிவித்திடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். நான் என் பாவத்தை நினைத்து அதை நான் அறிக்கை செய்து அதை நான் விட்டு விடுகிறேன். நான் கான்ஃபெஸ் பண்ணுறேன் ஆண்டவரே. ஏன்னா கண்டிப்பாக நீங்கள் எனக்கு விடுதலை கொடுப்பீங்க என்று சொல்லுது இந்த வசனம். I acknowledge my sin to you and iniquity I did not hide. நான் எதுவுமே உங்ககிட்ட இருந்து மறைக்கல ஆண்டவரே. I said I will confess
my sin to you, Lord, and you forgive the guilt of my sin. நீங்க என்னோட பாவத்தை மன்னிப்பீங்க. உங்ககிட்ட இருந்து மறைக்க முடியாது. ஹல்லேலூயா. தேவன்கிட்ட இருந்து எதுவுமே மறைக்க முடியாது. சங்கீதக்காரர் தாவீது இப்படி சொல்ற. இந்த கால வேளையில கூட எதெல்லாம் நீங்க வலியாக இருக்கோ, எந்த காரியங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடித்து கொண்டு இருக்கிறோம், இதுலேருந்து என்னால் வெளியாக முடியல ஆண்டவரை, எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கன்னு நீங்கள் இன்னைக்கு ஒரு மன திரும்பதுக்குள்ளாக வந்தீங்கன்னா, விட்டு விடணும் அப்படின்னு ஒரு உறுதி, ஒரு உற்சாகம், ஒரு சேலஞ்சை எடுத்து ஒரு முடிவு, ஓகே நான் விட்டுடும், இதை எனக்கு தேவன் இன்னைக்கு உதவி செய்வார் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையாக இருந்து, எப்படி சங்கீதக்காரன் தாவீது இப்படி சொல்கிறாரோ, தேவன் தான் உங்களுக்கு உதவியாக மாறுவாராக. ஹல்லேலூயா. ஏன்னா புதிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரணும்னு சொன்னால், பழைய காரியங்கள் இருந்துச்சுன்னு சொன்னால், அது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கைக்கு எதுவுமே அது பிரயோஜனமாக இருக்காது. ஏன்னா தேவன் ஸ்ட்ராங்காக இங்கே சொல்கிறாரு, பழையசை விட்டு அப்போ தான் புதிய காரியங்கள் உங்களுக்குள்ளாக வரும் என்று சொல்லி. சரிங்களா? எப்படி புதிய காரியங்கள் தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்கிறப்ப இன்னும் உங்களுக்கு அந்த வலி வேதனை அது உங்கள் வாழ்க்கையில் இருந்துச்சுன்னு சொன்னால், எப்படி புதிய காரியத்தை நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும் சபையை? இது என்னோட கேள்வியாக இருக்கு. இந்த கால வேளையில கூட பழசையே நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். தேவன் புதுசு செஞ்சாலும் மனுஷனா இருக்கிற நம்ம என்ன சும்மா செய்வோம், நடந்துட்டு போட்டோம், தேவன் செய்யறாரு அப்படின்னு அப்படிக்குள்ளார ஒரு மென்டாலிட்டிக்குள்ளாக போயிடும். தேவன் அதை விரும்பவில்லை. தேவன் புதிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்யும் போது நீங்கள் அதை ஆச்சரியத்துக்குள்ளாக போவீங்க, நீங்கள் அதிசயத்துக்குள்ளாக போவீங்க. ஏன்னா புதிய காரியங்கள் தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்கிறப்ப அது சூப்பர் நேச்சுரலாக இருக்கும். அது நீங்கள் போன மாதம் பார்த்துருக்க மாட்டீங்க. உங்கள் வாழ்க்கையில் சந்திக்காத காரியங்கள், புதிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையை தேவன் புதிதாக மாற்றப்ப, இந்த பழைய காரியங்கள் இன்னும் உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் அது கண்டிப்பாக வேதனையும், அது கண்டிப்பாக அந்த புதுசை உங்களை என்ஜாய் பண்ண முடியாமல் கொண்டு போய் விட்டுரும். ஹல்லேலூயா. அதனால தேவன் இப்போ உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? நீங்கள் ஒரு மன திரும்பதுக்குள்ளாக போக வேண்டும். ஏன்னா தேவன் உங்கள் பாவங்களையும் உங்களோட பழைய காரியங்களையும் மன்னிக்கிறதுக்கு அவர் ரெடியாக இருக்கிறார். அவர் உங்கள் தரப்பின் வாசல்களில் நிற்கிறார், உங்கள் அருகாமையில் நிற்கிறாரு. எதுவும் கஷ்டமே இல்லைங்க, தேவனே நீங்கள் மன்னியும் என்று சொல்கிறதுக்கு. ஹல்லேலூயா. கண்டிப்பாக பழைய காரியங்கள் இருக்கும்போது புதிதாக காரியங்கள் நான் சொல்கிறேங்க உங்கள் வாழ்க்கையில் வரப்ப அதை நீங்கள் என்ஜாய் பண்ண முடியாது, அதை நீங்கள் பார்க்க முடியாது, அதை நீங்கள் ரசிக்க முடியாது, அதுக்கு தேவனுக்கு நீங்கள் நன்றி சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. ஆனால் நீங்கள் அதை விட்டு விலகி நீங்கள் போகிறப்ப கண்டிப்பாக தேவன் செய்கிற ஒவ்வொரு புதிய காரியமும் நீங்கள் ரசிப்பீங்க, தேவனுக்கு நன்றி செலுத்துவீங்க. இந்த வாழ்க்கைக்குள்ளாக தேவனை இந்த வாழ்க்கை நீ எனக்கு கொடுத்ததுக்காக நன்றி என்று சொல்கிற ஜனமாக நம்ம மாறுவோம். ஹல்லேலூயா. அப்படியாக எபிரேயர் 12:2 இந்த வகையாக சொல்லுகிறது. ஓகே, ரொம்ப அருமையான வசனம். எபிரேயர் 12:2. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் வசனம் 2. அவர் தமக்கு முன் வைத்திருக்கிற சந்தோஷத்தை பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலதுபரசத்தில் வீற்றிருக்கிறார். இப்படியாக we must get our eyes off the past and fasten them upon the power of Lord. The writer of Hebrew tells us this. இதுதான் ஓகே இந்த வார்த்தை என்னன்னா, நம்மளோட கண்கள் இயேசுக்கு மேலே பதிக்கப்பட வேண்டும். அவர் தான் நம்மளோட நம்ம விசுவாசத்தின் தொடக்கவரும் முடிவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளோட கண்கள் தேவன் மட்டும் மேலே தான் நம்ம பதிக்க வேண்டும். ஏன்னா அவர் தான் தொடங்குனரும் முடிவருமா இருக்கிறாரு நம்மளோட விசுவாச பாதையில். நம்மளோட கண்கள் வேற எங்கேயுமே நம்ம பதிக்கக்கூடாதுங்க, எங்கேயுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது, எங்கேயுமே நம்மளோட கண்ணை பதிச்சிடக்கூடாது. அதே தான் நான் திருப்பி உங்ககிட்ட சொல்கிறேன். நம்மளோட விசுவாச பாதையில் கூட தேவன் தான் நம்மளை தொடக்கி வைத்து முடிக்கிறவராக இருக்கிறார். அதனால கண்டிப்பாக தேவன்கிட்ட நம்மளோட கண்ணை நீங்கள் we fixed our eyes on him.
நம்ம ஜெயத்துக்குள்ளாகத்தான் போவோம், நம்ம ஜெயத்துக்குள்ளாகத்தான் பிரவேசிப்போம். ஏன்னா எதுவுமே நம்ம பாஸ்ட்ல நம்மளோட பின்னோக்கி இருக்கிற காலத்தை நம்மளோட கண் அங்கே ஃபிக்ஸ் பண்ணி இருந்தா முன்னோக்கி இருக்கிற அந்த அந்த நம்ம போய் அடைக்க போற அந்த விக்டரியை, நம்மளோட ஜெயத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த கால வேளையில கூட சபையை கண்டிப்பாக தேவன் உங்களையும் உங்க வாழ்க்கையும் செழிப்பாக மாற்றவே தான் அவர் உங்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால எதெல்லாம் உங்களுக்கு வேதனையாக இருக்கு, எதெல்லாம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கு நீங்க என்றீங்களோ அந்த காரியத்தை தேவன் சமூகத்துல விட்டு விடுவோம். அந்த காரியத்தை தேவன் கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே நீங்க தான் ஆண்டவரே எங்களுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. there are time நம்ம பாஸ் அந்த 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 என்ன மெமரிஸ் நம்ம கலெக்ட் பண்ணோம். ஓகே, அது கண்டிப்பாக எல்லா வாழ்க்கையிலையும் இருக்கும் அந்த கசப்பான காரியம். ஆனால் இன்றைக்கு ஜஸ்ட் ரிலீஸ் இட் காட். தேவனுக்காக அதை விட்டு விடுவோம். நம்ம வாழ்க்கை செழிப்பாக இருக்கணும், உங்கள் குடும்ப வாழ்க்கை செழிப்பாக இருக்கணும், நீங்கள் செழிப்பாக மாற வேண்டும், நீங்கள் ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளாக போக வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் கண்டிப்பாக அந்த பழசை நீங்கள் விட்டு விட வேண்டும். ஹல்லேலூயா. பிலிப்பியர் 3:12 இப்படியாக அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு. பிலிப்பியர் 3:12 நான் அடைந்ததாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். Hallelujah. Okay, not that I have already obtained it or have already become perfect. நான் முழுமையாக நான் பெர்ஃபெக்டாக ஆகலை, ஆனால் நான் ப்ரெஸ் ஆன் பண்ணுறேன், நான் அதை ப்ரெஸ் பண்ணுறேன், நான் முழுமையாக மாற வேண்டும் சொல்லி, so that I may lay on hold that for which also I was laid hold by Christ Jesus. இயேசுக்குள்ளாக நான் முழுமையாக ஆகிறதுக்கு ஒவ்வொரு நாளும் ஓகே நான் அதை ப்ரெஸ் ஆன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, அதனால் நம்ம முழுமைக்குள்ளாக போக வேண்டும், இயேசு மாரி மாறணும்னு சொன்ன ஒவ்வொரு நாளும் அப்போஸ்தலர் பவுல் பிலிப்பியர் 3:12 சொல்கிற மாரி ஓகே கண்டிப்பாக நம்ம அதை ப்ரெஸ் ஆன் பண்ணி அதை நம்ம தாக்கத்துக்குள்ளாக வைத்து நம்ம போகிறப்ப தேவனுக்குள்ளாக நம்ம முழுமையாக அவரோட என்ன எதிர்பார்ப்பு இருக்கோ கண்டிப்பாக தேவன் நம்ம மத்தியில் நிறைவேற்றி போகிறாரு. நான் முடிக்க போகிறேன். இந்த கால வேலையில கூட சபையாக இருக்கிற நீங்களும் நானும் நான் 2 காரியம் சொன்னோம். ஒன்றாவது நம்மளோட ஃபோக்கஸை ஓகே நம்மளோட சிந்தை, நம்மளோட நோக்கம் ஓகே நம்மளோட ஃபோக்கஸை நம்ம மாற்ற வேண்டும். நம்ம பழமையாக பின்னால் இருக்கிறத நம்ம யோசிக்காதபடி, பூர்ணமான இருக்கிற நம்ம சிந்திக்காதபடி ஓகே அது எதுவுமே நம்மளுக்கு ஜெயத்தை கொடுக்காது. 2வது நான் காரியம் என்ன சொன்னேன், அப்படி நீங்கள் ஒரு வேளை அந்த மாரி சிந்தித்து கொண்டு இருக்கிறீங்களா, தேவன் உங்களை மன்னிக்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறார். நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், தேவன் என்னோட பழைய வாழ்க்கையை மன்னித்து விட்டார், பூர்ணமானதை நான் சிந்திக்க மாட்டேன், ஏன்னா மன்னிக்கிறதுக்கு தேவன் ரெடியாக இருக்கிறார். அப்படி இன்னும் அந்த மாரி காரியங்கள் உங்களுக்கு தாக்கமாக இருக்கா, அது உங்களோட வாழ்க்கையை இன்னும் ஒரு அம்பு போல இருக்கா, இந்த கால வேளையில கூட தேவன் சமூகத்தில் கொடுங்க, கண்டிப்பாக தேவன் அதை மாற்றுவாராக. ஓகே, எக்ஸாம்பிள் ஒன்று கொடுக்குறேன். ஓகே, நம்ம ஒரு கண்ணாடியை பார்க்குறோம். ஓகே, நீங்கள் எத்தனை வயசில் நீங்கள் மொத கண்ணாடியை பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி நான் ஒரு கேள்வி கேட்டால் உங்களுக்கு ஞாபகம் வருமா? கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஞாபகம் வராது. எத்தனை வயசில் நான் கண்ணாடி பார்த்தேன், சின்ன பிள்ளையிலேருந்து நான் கண்ணாடி பார்க்குறேன்னு சொல்லி நீங்கள் கண்ணாடியை ஒவ்வொரு நாளும் பார்க்குறப்ப ஒரு மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுது. ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒவ்வொரு மாற்றத்துக்குள்ளாக தான் போகிறீங்க, ஒவ்வொரு வாரமும் நீங்கள் ஒரு மாற்றத்துக்குள்ளாக தான் போகிறீங்க. ஓகே, ஸோ அதனால் இந்த கால வேளையில் கூட தேவன் அதே மாரி தான். ஓகே, தேவன் உங்கள் வாழ்க்கையில புதிதாக மாற்றங்கள் செய்ய அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. தேவன் எவ்வளோ பெரிய தேவன் திரும்ப வானத்தையும் பூமியும் உண்டாக்குனவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றணும் என்று இந்த கால வேளையில் இறங்கி வந்திருக்கிறார். ஏன் நம்ம இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம பயன்படுத்திக்க கூடாது? சபையே, தேவன் உன் வாழ்க்கையை மாற்றுறாரு. ஓகே, நீ தனிமையாக இருக்கிறியா, யாரும் இல்லைன்னு நினைக்கிறியா, யாருமே என்னை நேசிக்கிறேன்னு நினைக்கிறேன், எல்லாமே சுற்றி இருக்கிறாங்க, இருந்தாலும் எனக்குள்ளார ஒரு லோன்லினஸ் இருக்குது, நான் தனிமையாக இருக்கிறேன்னு சொல்லியா, தேவன் உன் வாழ்க்கையை மாற்றுறதுக்கு இப்போ இறங்கி வந்திருக்கிறாரு. ஓகே, என் குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, குடும்பம் மாற வேண்டும், குடும்பம் செழிப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லியா, தேவன் உன் வாழ்க்கையை மாற்றத்துக்கு தேவன் இறங்கி வந்திருக்காரு. அதனால நம்மளோட சிந்தை, நம்மளோட ஃபோக்கஸ் நம்ம மாற்ற வேண்டும். நம்ம
ரெண்டாவது காரியம், தேவனுக்குள்ளாக மனம் திரும்ப வேண்டும். தேவன் மன்னிக்கிறவராக இருக்கிறார். நம்ம அதை விட்டு விலகிற ஜனங்களாக இருக்க வேண்டும். அதே பாவத்தில் நம்ம இருக்கக்கூடாது. ஏன்னா தேவன் மன்னிக்கிறவர் தான். ஆனால் அதே பாவத்தில் நம்ம திரும்பி திரும்பி செய்து கொண்டிருந்தால் அவரோட கோபாக்கினைக்கு நம்ம ஆட்களாக மாறிவிடுவோம். ஹல்லேலூயா. இந்த கால வேளையில கூட நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஹல்லேலூயா, தேவன் உங்ககிட்ட இருக்கிற பொட்டன்ஷியலை பார்க்குறாரு, உங்ககிட்ட இருக்கிற நன்மையான ஈவுகளை பார்க்குறாரு. நீங்கள் யார், நம்ம ஆரம்பத்துலேருந்து சொன்னேன், இட்ஸ் நாட் டூ லேட் ஃபார் யூ டு டூ காட்ஸ் மினிஸ்ட்ரி. தேவனோட காரியங்கள் செய்கிறதுக்கு இந்த நாட்கள் ஒரு லேட்டாகவே இல்லை, ஒரு தாமதமாகவே இல்லை. நீங்கள் எத்தனை வயதாக இருந்தாலும் சரி, தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற அந்த காரியங்களை முழுமைப்படுத்துகிற வரைக்கும் தேவன் உங்களை விட மாட்டார். ஹல்லேலூயா. எத்தனை வயசாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, தேவன் உங்களை பயன்படுத்துவார். தேவன் உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார். தேவன் உங்களுக்கு பலத்தை கொடுப்பார். தேவன் உங்களை நடத்தி போவார். எப்போ தெரியுமா? நம்ம அவர் பின்னால் போகிறப்ப, நம்ம அவர் பின்னால் அவரை நம்பி அவர் வார்த்தையை ஏற்றுக்கொண்டு நம்ம போகிறப்ப தேவன் நம்ம வாழ்க்கையை மாற்றுவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த கால வேளையில கூட நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையை தேவன் மாற்ற வல்லவராக இருக்கிறார். அவரோட மகிமைக்காக, அவரோட கிங்டம்காக தேவன் உங்களை பலத்த காரியங்கள் செய்ய உங்கள் வாழ்க்கையை மாற்றுவாராக. புதுமை உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். ஆனால் பழமையை நம்ம விட்டு விடுவோமாக. பூர்ணமானதை நம்ம சிந்திக்கவே வேண்டாம். ஏன்னா அதால் எந்த பயனும் இல்லை. யோசிச்சு பாருங்க, இத்தனை வருஷமாக நீங்க பூர்ணமாக சிந்தித்து கொண்டிருக்கீங்க, அதால ஏதாவது பயணம் இருக்கா? அதால ஏதாச்சும் பயன் இருக்கா? அதால ஏதாவது நன்மைகள் வந்ததா? உங்களுக்கு தான் தெரியும் அது நன்மையாக மாறுச்சா தீமையாக மாறுச்சான்னு சொல்லி. ஆனால் நன்மை செய்கிறவர் உங்களோடு இருக்கிறார். உன் வாழ்க்கையை நன்மையான ஈவுகளாக மாற்றுகிறவர் உன்னோடு இருக்கிறார். இந்த கால வேளையிலும் கூட நம்ம முன்னோக்கி போகிறப்ப, தேவனோடு நம்ம போகிறப்ப, கண்டிப்பாக அவர் நம்மளுக்கு வைத்திருக்கிற எல்லா நன்மையான காரியங்கள் நம்மளை வந்து சேருவதாக. ஜிசிசி இந்த கால வேளையிலும் கூட ஓகே, நம்ம பின்னால் பார்த்துக்கிட்டு நான் முன்னால் தான் போய்கிட்டு இருக்கேன்னு சொன்னால் இதுதான் ஒரு பெரிய ஒரு பொய்யாக இருக்கும். நம்ம வாழ்க்கையில் நம்மளே சொல்லிக்கிறதுக்கு அது சாத்தியமாகவே இருக்காது. நம்ம டிரைவ் பண்ணிக்கிட்டு போகிறோம், பின்னால் பார்த்துக்கிட்டு போனால் எப்படி நம்ம முன்னுக்கு போக முடியாதுல்ல. அதே மாரி தான் இந்த பயணத்தில், இந்த கிறிஸ்துவ பயணத்தில் நம்ம முன்னோக்கி போய்கிட்டு இருக்கோம். முன்னோக்கி போய் கடந்து போயாச்சு, புதிய காரியம் செய்கிறேன்னு சொல்கிறார். ஆனால் சிந்தையில் இருக்கிற எல்லா பழமையானவைகள் எல்லாம் உங்களை கீழே போடுற ஒரு காரியங்கள், உங்களையே முன்னோக்கி போகாமல் இருக்கிறதுக்கு அவ்வப்போது புட்டித்து இழுத்துக்கிற காரியங்களை நீங்கள் டிலீட் பண்ண வேண்டாம். நீங்கள் செய்யும் போது நான் சொல்கிறேன் 19வது வசனம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுவாதாக. ஹல்லேலூயா. தேவன் ஆறுகளை உண்டு பண்ணுகிறவர், தேவன் புதுமையை உண்டு பண்ணுகிறவர். நல்ல அழகான ஒரு வசனமாக இருக்குது. ஹல்லேலூயா. அதனால நம்ம டைரக்ஷன் வந்து முன்னாக்கி தான் போகணும். ஓகே, நம்ம டைரக்ஷன் முன்னுக்கு தான் போகணும். நீங்கள் ஹைவேஸில் போனால் நிறைய டைரக்ஷன் இருக்கும். நம்ம பின்னால் போய்கிட்டு இருந்தால் நம்ம அந்த டைரக்ஷன்லாம் பார்க்க முடியாதுல்ல. நம்ம ஹைவேல போனாலும் சரி, நம்ம நம்ம பயணத்தில் போகும்போது நம்ம நிறைய பில் போர்ட்ஸை பார்ப்போம். கண்டிப்பாக நம்ம முன்னுக்கு போனால் தான் என்ன நடக்க போகுது, அடுத்த காரியம் நம்ம எங்கே வளையணும், எங்கே வளையக்கூடாதுன்னு அந்தமாரி காரியங்களுக்கு அதே மாரி தான் நம்ம முன்னோக்கி போகிறப்ப, தேவனை நம்பி நம்ம போகிறப்ப, தேவன் மேலே நம்ம பலத்தையும் நம்மளோட எல்லா ஃபோக்கஸையும் தேவன் மேலே நம்ம வைத்து போகிறப்ப, அவர் நம்மளோட பாதையை, நம்மளோட வாழ்க்கையை அவர் நம்மளைய நடத்தி கொண்டு போகுவார். ஹல்லேலூயா. இந்த கால வேளையில கூட கண்டிப்பாக இந்த வசனங்கள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒரு வசனத்தோட இந்த ஆராதனை ஒரு நிறைவுக்குள்ளாக கொண்டு வரப்போற இந்த வசனம் உண்மையாலே உங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். 1 கொரிந்தியர் 2:9. 1 கொரிந்தியர் 2:9. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஹல்லேலூயா. இந்த வசனம் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு வசனங்க. இந்த கால வேளையில கூட கண்ணு பார்க்கல, காது கேட்கல, இதயத்தில் தோன்றவே இல்லை. ஆனால் தேவன் நமக்கு பிரியமானவர்களுக்கு எல்லாத்தையும் செய்து வைத்துட்டார்.
ஹல்லேலூயா. எவ்வளோ நல்ல தேவன். மனுஷன் இப்படி செய்ய மாட்டான். நம்ம கண்ணு ஒன்றும் பார்க்கவே இல்லை, நம்ம காது ஒன்றும் கேட்கவே இல்லை, நம்ம செழிப்பாக இருப்போம்னு சொல்லி நம்ம ஒன்றும் கண்ணு பார்க்கல, நம்ம ஒன்றும் செழிப்பாக இருப்போம், புதிய காரியம் வந்துச்சுன்னு ஒன்றுமே செய்யலை, இதயத்தில் ஒன்று தோணல. ஆனால் தேவன் நம்மளுக்காக எல்லாத்தையும் செய்து வச்சுட்டார். சர்ச், திஸ் இஸ் த வேர்ட் தட் ஐ கோயிங் டு டெல் யூ தட் ஆண்டவர் நம்மளுக்காக எல்லாத்தையும் எல்லா புதுமையான காரியங்களும் செய்து வைத்துட்டார். அதை நீங்கள் நம்ப வேண்டும். ஹல்லேலூயா. இந்த கால வேளையிலும் கூட உங்களுக்கு நான் உற்சாகத்தை கொடுக்கிறேன். உங்களுக்கு நான் ஒரு நல்ல செய்தி கொண்டு வர எல்லா பலவையான காரியங்கள், பூரணமான காரியங்கள் நம்மளை எடுத்து போடும் போது தேவன் 19வது அதிகாரத்தில் சொன்ன மாரி, இதோ நான் புதிய காரியங்களை செய்கிறேன். ஹல்லேலூயா. புதிய காரியங்கள் உங்களுக்குள்ளாக தோன்றுவதாக. ஹல்லேலூயா. இப்போ அது தோண்டும், நீங்கள் அதை அறிவீர்களா? நான் வனாந்திரத்தில் வழியும் அவாந்திர வழிகளில் ஆறுகளையும் செய்வேன், உண்டு பண்ணுவேன் என்று தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த கால வேளையில கூட 1 கொரிந்தியர் 2:9 தேவன் சொன்ன மாரி, things which eyes not seen and ear has not heard and which have not entered into heart of man, all that God has prepared for those who love him. Amen. காது கேட்கல, கண்ணு பார்க்கல, காது கேட்கல, இதயத்தில் அது தோணல. ஆனால் தேவன் எல்லாருமே எல்லாத்தையும் தன்னை நேசிக்கிறவர்களுக்கு செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த கால வேளையில் இந்த வார்த்தையோட இந்த sermon ஒரு நிறைவுக்குள்ளாக கொண்டு வரேன். தேவனுக்கு பின்னால் போகுவோம். லெட்ஸ் கீப் அவர் ஐஸ் ஆன் ஜீசஸ். நம்ம கண்களை தேவனுக்குள்ளாக பதிப்போம். ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் காட். தேவன் மேலே நம்ம ஃபோக்கஸாக இருப்போம். கண்டிப்பாக தேவன் நம்மளை வளர்ச்சிக்குள்ளாக கொண்டு போவாராக. 2 காரியம் நான் சொன்னேன். நம்மளோட கவனம் முன்னோக்கி போக வேண்டும். 2வது, நம்ம எதெல்லாம் நம்மளுக்கு ஹிண்டரன்ஸாக இருக்கும், நம்ம வாழ்க்கையில் எதெல்லாம் தடையாக இருக்கும், அதை நம்ம ஒரு ஃபர்கிவ்னஸ்க்குள்ளாக நம்ம போக வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். ஏன்னா தேவன் நம்மளோட பாவங்களை மன்னிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். பழையவைகளை விட்டு புதிதற்கு நம்ம திரும்பவுமாக தேவன் நம்ம வாழ்க்கையில் 19வது அதிகாரத்தை புதிய காரியங்கள் செய்வாராக. ஹல்லேலூயா. நம்ம கொஞ்ச நேரம் கண்களை மூடி நம்ம ஜெபிப்போமாக. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. லார்ட், we just give you glory லார்ட். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனை நல்லவர் இயேசுவே. ஓ எத்தனை நல்லவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. ரியாந்தராமா சந்தி. தேவனே நீ நல்லவர் ஐயா. எல்லா பழமையான காரியங்கள் ஆண்டவரே எங்கள் சிந்தையிலேருந்து எடுத்து போடுங்க ஆண்டவரே. ஐயா, அந்த காரியங்கள் ஆண்டவரே எங்களை முடுக்கி கொண்டு இருக்க ஆண்டவரே, அது நெருக்கி கொண்டு இருக்க ஆண்டவரே. இந்த கால வேளையிலும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து நாமத்தில் அது எங்கள் வாழ்க்கையை விட்டு அகண்டு போக முடியாத நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் எங்கள் கண்கள் உங்கள் மேலே பதிக்கப்பட உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஐயா, நீங்கள் ஆண்டவரே இப்படியாக ஆண்டவரே எங்களை நேசிப்பதுக்காக நன்றி இயேசுவே. இந்த காலத்தில் கூட ஆண்டவரே ஐயா சபையும் கரத்தில் கொடுக்குற, பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தையும் கரத்தில் கொடுக்குறோம் ஆண்டவரே. இவர்கள் வாழ்க்கையில் புதுமை வருவதாக ஆண்டவரே. எல்லா பழைய ஆண்டவரே, எல்லா பழமையான கசப்பான காரியங்கள் விட்டு விட்டு போக முடியாத நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். அப்பா, தேவனோட வல்லமை இறங்க முடியாத ஜெபிக்கிறேன். ஆவியானவரே இவர்களுக்கு பலத்தை கொடுங்க ஆண்டவரே. இவர்கள் முன்னோக்கி போகிற ஜனமாக மாற்றுங்க ஆண்டவரே. புதிய காரியங்களை சுகந்தரிக்கிற ஜனமாக மாற்றும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த கால வேளையில் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு நல்ல ஆண்டவர் நேரத்தை கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. ஐயா, இந்த வசனத்தை ஆண்டவர் உங்களுக்குள்ளாக சீல் பண்ணுகிறேன் ஆண்டவரே. ஜனத்தை ஆசீர்வதிங்க. இந்த புதிய வாரத்தில் புதிய ஆண்டவரே அபிஷேகத்தால் நிரப்புங்க ஐயா. புதிய வல்லமையால் நிரப்புங்க ஆண்டவரே. ஐயா, இவங்களோட களஞ்சியங்கள் நிரம்பத்தக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. என் ஜனங்களும் கரத்தில் கொடுக்குற முதியோரிலிருந்து ஆண்டவரே ஐயா, சிறியோரிலிருந்து ஆண்டவர் முதியோர் வரைக்கும் ஆண்டவரே தேவ வல்லமை இறங்க முடியாத ஜெபிக்கிறேன் ஆண்டவர். பாதுகாப்பு இருக்க முடியாத ஜெபிக்கிறேன். வேலை இடத்துல தேவ தயவு கிடைக்க முடியாத ஜெபிக்கிறேன். தேவ பாதுகாப்பு இருக்க முடியாத ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர் உடல் ஆண்டவர் சோர்வாக இருக்கிற ஒவ்வொருத்தரையும் கரத்தில் கொடுக்குற ஆசீர்வதிங்க ஆண்டவரே. புதிய ஆண்டவரே ஐயா உடல் உறுப்புகளை கொடுக்க முடியாத ஜெபிக்கிறேன். பலன் இறங்க முடியாத ஜெபிக்கிறேன். தேவனோட அன்பு ஆண்டவரே ஐயா இவர்களை மூடிக்கொள்ள முடியாத ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில்
ஆண்டவரே ஐயா தேவன் ஆண்டவரே புதிய காரியங்கள் செய்ய முடியாக நான் ஜெபிக்கிறேன். இப்படியாக ஆண்டவரே தேவன் தாமே இவர்களை ஆசீர்வதித்து இவர்களை வழி நடத்த முடியாக ஜெபிக்கிறேன். எல்லா துதி கன மகிமைக்கு செலுத்தி இயேசு என்ற மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவை கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே இருப்பாயாக. ஆமேன் ஆமேன் ஆமேன். Praise the Lord Church. கண்டிப்பாக இந்த கால வேளையில் கூட தேவன் உங்களையே பலப்படுத்தியிருப்பார். ஹல்லேலூயா. புதிய காரியங்கள் செய்கிற தேவன் உங்களோடையும் என்னோடையும் இருக்கிறாரு. கண்டிப்பாக அவர் புதிய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் செய்கிறதுக்கு நம்ம இடம் கொடுப்போமாக. நம்ம தேவையில்லாத காரியங்களை டிலீட் பண்ணுவோமாக. அதை பற்றி நம்ம யோசிக்க வேண்டாம், அதை பற்றி நம்ம சிந்திக்க வேண்டாம். பூர்வமானதை பற்றி நம்ம கொஞ்சம் கூட அதை பற்றி நம்ம சிந்திக்காதபடி, முடிந்தவைகளை அதை பற்றி நம்ம நினைக்காதபடிக்கு நடக்க போகிற காரியங்களை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். கண்டிப்பாக தேவன் நம்ம வாழ்க்கையை அவருக்கு பிரியமுள்ள வாழ்க்கையாக நம்மளுக்கு மாற்றி நம்மளை ஜெயத்தின் பாதையில் தேவன் கொண்டு போவார். ஹல்லேலூயா. கண்டிப்பாக இந்த நாளில் தேவன் உங்களோடு இடைப்பட்டிருப்பார் சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஒன்ஸ் அகெயின் நீங்கள் எங்களோட விசிட்டராக இருக்கலாம், இதான் ஃபர்ஸ்ட் டைம், இல்லை இப்போ தான் நாங்கள் உங்கள் போர்ட்டலுக்கு பார்த்துருக்கோம். க்ளோரி சிட்டி சர்ச் கலானா ஜாயாவில் நாங்கள் இணைந்திருக்கோம். எங்களோட ஃபேஸ்புக், எங்களோட யூடியூப்பில் நீங்கள் இணைந்திருந்தால் கண்டிப்பாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று உள்ள பிரசங்கம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். தொடர்ந்து எங்களோட இணைந்திருங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஸோ ஜிசிசியாக இருக்கிற உங்களுக்கு ஒரு ஜெப விண்ணப்பம், சபைக்காக ஜெபம் பண்ணுங்க. கூடிய சீக்கிரம் எல்லாமே ஒன்றாக இணைந்து நம்ம தேவனை ஆராதிக்கிறதுக்கு அந்த நாட்கள் கூடிய விரைவில் வந்து கொண்டு இருக்கிறது. சரியா? தேவன் நம்மளுடைய எல்லா ஜெபத்துக்கும் தேவன் பதிலளித்தார். ஒவ்வொரு காரியமாக பதிலளித்து இப்போ நிறைய காரியங்கள் அரசாங்கம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்காகவே தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள். எந்த போதிலும் ப்ளீஸ் சேஃபாக இருங்க. ஓகே, எவ்வளோ சேஃபாக இருக்கணுமோ அவ்வளோ சேஃபாக இருங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது. தொடர்ந்து அவ்வப்போது சபையில் நடக்கிற எல்லா காரியமும் மீடியா டீம் மூலியமாக அனௌன்ஸ்மெண்ட் உங்களுக்கு கொடுக்கப்படும். அதனால் கண்டிப்பாக தேவன் இன்று உங்களோட இடைப்பட்டிருப்பார் நான் விசுவாசிக்கிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஓகே, காட் bless you. Stay tuned with GCC. Have a blessed Sunday. Praise the Lord GCC members. நான் சர்ச் ட்ரெஷரர் பேசுகிறேன், பிரதர் பால். ஓகே, இந்த வாய்ஸ் நோட்டோட ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, டு ரிமைண்ட் யூ ஆல் நம்மளோட தசம பாகங்கள் மற்றும் மிஷன் பிளேஜை குறித்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ரிமைண்டர் கொடுக்கறதுக்கு தான். ஸோ நம்மளோட தசம பாகங்கள் இல்லை நம்மளோட ஆஃபரிங்ஸ், ஏன்னா நம்ம சண்டே வீட்டில் நம்ம சர்ச் நடத்துறதுனால ஆஃபரிங் வந்து வீட்டில் எடுக்கிறீங்க. ஸோ உங்களோட ஆஃபரிங் அப்புறம் மற்றும் உங்களோட டைட்ஸ் வந்து நீங்கள் வந்து நம்மளோட பப்ளிக் பேங்க் அக்கௌண்ட்டில், ஜிசிசி க்ளோரி சிட்டி சர்ச் ஏஜியோட பப்ளிக் பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், இல்லை கேஷ் டிபாசிட் பண்ணலாம். அந்த மிஷன் பிளேஜ், உங்களோட மிஷன் பிளேஜஸ்லாம் வந்து நம்மளோட சர்ச்சோட அதே எம்பேங்க் அக்கௌண்ட்டில், க்ளோரி சிட்டி சர்ச் ஏஜி அந்த பேரில் பதிவு பண்ணியிருக்கோம். எம்பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் டிபாசிட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ அந்த அக்கௌண்ட் நம்பர்ஸ், பப்ளிக் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் மற்றும் எம்பேங்கோட அக்கௌண்ட் நம்பர் வந்து உங்கள் ஸ்க்ரீனில் வழங்கப்படும். ஸோ அதை பார்த்து நீங்கள் பதிவு பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போதோ இல்லை நீங்கள் கேஷ் டிபாசிட் பண்ணும்போதோ அது உங்களுக்கு வசதியாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் கான்ட்ரிபியூட் பண்ணி கொண்டிருக்கிற எல்லா மெம்பர்ஸ்க்கும் உங்களோட டைட்ஸு, தசம பாகங்கள், மிஷன் பிளேஜ் மற்றும் லவ் ஆஃபரிங் நீங்கள் டிபாசிட் பண்ணுறீங்க, அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு எனக்கு இல்லைனாக்கா சிஸ்டர் ரீனாக்கு நீங்கள் அப்டேட் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி தெரிவித்துக்கொள்கிறோம் சர்ச் சார்பாக. இதுக்கங்கட்டும் நீங்கள் வந்து இதுக்கங்கட்டும் நீங்கள் வந்து டிபாசிட் பண்ணும்போதோ இல்லை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போதோ உங்களோட டைட்ஸு தென் மிஷன் ப்ரைஸ்லாம் நீங்கள் மறுபடியும் எனக்கும் சிஸ்டர் ரீனாக்கும் நீங்கள் அப்டேட் பண்ணலாம். ஐதர் ஒன் ஆஃப் நீங்கள் எங்களுக்கு அப்டேட் பண்ணலாம். உங்களோட ட்ரான்ஸ்ஃபர் ஸ்லிப்பு இல்லைனாக்கா உங்களோட டிபாசிட் ஸ்லிப்பை வந்து எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலிமா எங்களுக்கு அனுப்பி எங்களுக்கு தெரிவிச்சுக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி ட்ரான்சாக்ஷன் செஞ்சுட்டீங்கன்னு. உங்கள் நேரத்துக்கு நன்றி. God bless you. Thank you.